காரியங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஆகையினாலே அதற்கு கீழ்ப்படியும்படி உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவன் பக்கமாக திருப்புங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆயத்தத்தோடு கூட இருந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறதான இந்த செய்தி பற்றி நம்ம போன வாரம் பார்த்தோம். கால நிர்வாகம் என்பதை பார்த்தோம். ஆனால் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது நேரங்களும் காலங்களும், டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ், நேரங்களும் காலங்களும் என்று சொல்லி இந்த தலைப்பில் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். சரி, இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாங்களா? யோவான் 5:17 ஸ்லைடில் இருக்கு, நீங்க இதை பார்த்து வாசிக்கலாம். வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். கவனிக்கணும், இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், இதுவரைக்கும் என் பிதா என்ன பண்றாரு? வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு, நானும் வேலை செய்கிறேன். அதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுவரைக்கும். இதுவரைக்கும். ஸோ டைம், காலத்தில் பிதாவானவர் ஆதி காலம் முதல், எப்போதிலிருந்து உலகம் உண்டான காலம் முதல் ஹீஸ் பீன் ஒர்க்கிங், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ குமாரன் என்ன பண்றாருங்களாம்? நானும் கிரியை செய்து வருகிறேன். இப்போ தேர்ட் பர்சன் இந்த ட்ரினிட்டி, மூன்றாவது நபர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரும் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ தேவனை பொறுத்த வரைக்கும் தேவன் எல்லா காலங்களிலுமே கிரியை செய்கிறதான தேவன். அவர் எந்த காலத்திலுமே அமைதலாக இருந்தது இல்லை. அவர் எந்த காலத்திலுமே அமைதலாக கொஞ்ச நேரம் நான் தூங்க போகிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அவருக்கு ரெஸ்ட்டோ டயர்ட்னஸோ அவருக்கு கிடையாது. அதனால தான் நம்முடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறதான தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஸோ அவருக்கு டயர்ட்னஸ், இப்போ நமக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சோன்னா நமக்கு எப்படி இருக்குங்க? களைப்பாக இருக்கும். நம்ம இளைப்பாறுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவருக்கு அந்த டைம்லாம் கிடையாது. ஸோ இதுவரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கிரியை செய்கிறதான தேவன். அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். மார்க் 1:15. அப்படி இதில் இருக்கிறதே வாசிங்க, மற்ற வசனங்கள்லாம் நீங்கள் எடுக்கலாம். வாசிக்கலாமா? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி விசுவாசியுங்கள் என்றார். போதும். இங்க இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றதான பிரசங்க வார்த்தை. அவர் சொல்றாரு, முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது என்ன வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறாரு? காலம் நிறைவேறிற்று, டைம் ஹாஸ் கம். ஒரு காலம் ஒன்று தேவனால நிர்ணயிக்கப்பட்ட காலமாக இருக்கிறது. அந்த காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா அதை கொண்டு வந்தார். இப்ப அவர் ரெண்டு விஷயத்த சொல்றாரு, அதையும் நான் கோடிட்டு வச்சிருக்கிறேன். ஒன்னு மனம் திரும்புங்கள், இன்னொன்று விசுவாசியுங்கள். நம்ம நினைச்சுக்குவோம் மனம் திரும்புதல்னா என்னது, இது எப்படி புரிஞ்சு கொள்றது, இல்ல விசுவாசம் ஏன் இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்றனாலேயே நீ இப்ப பேசுற அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். ஆனா அதை குறித்து தெளிவு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அடுத்த ஸ்லைட் போங்க. இப்போ நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு காரியம். இதை பார்த்து குழம்பிடாதீங்க, என்னடா கொச்ச கொச்சன்னு இருக்குதுன்ட்டு. நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? முதலாவது நீங்க மேல பார்க்கணும், ஒரு பெரிய கோடு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த கோட்டுல ஒரு அம்புக்குறி இருக்குது. அந்த அம்புக்குறி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு என்ன பண்ணுதுங்க? போகிறதாக இருக்கிறது. தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நல்லா திக்கா தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கோடு, இந்த சென்டர்ல போற இந்த குறுக்கு கோடு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் நான் சொன்னேன் உங்களுக்கு, குரோடோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை, அதாவது நம்ம காலம். இப்போ நான் சொன்ன மாதிரி நிமிடங்கள், நொடிகள், நிமிடங்கள், மணி நேரங்கள், நாட்கள், வாரங்கள், வருடங்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாம் சேர்ந்து குரோனோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிளாக்ல, இப்போ நம்ம கிளாக்ல ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, மணி, நிமிஷம், இதுதான் குரோனோஸ். குரோனாலஜிக்கல்னா என்ன அர்த்தம்? இதனாலதான் குரோனாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. குரோனாலஜிக்கல்னா என்ன அர்த்தம்? காலவாரியாக என்று சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப நம்மளுடைய பயணம், வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது? காலவாரியாக நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். 1 வயதிலிருந்து நான் 2 வயதை அடைந்தேன், 2 வயதிலிருந்து 3 வயது. ஸோ இது கால வாரியாக நம்ம போற ஒரு பயணம். ஆனா இன்னொரு பயணம் ஒன்று இருக்கிறது. அதை பேரு நம்ம என்ன சொல்றோம்னா, குறுக்கல மேல இருந்து ஒரு கோடு கீழே வருது பாருங்க, ஒரு அம்புக்குறி மேல இருந்து கீழே வருதுங்களா, அது பேர் கைரோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இந்த 2 வார்த்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எதனா புதுசா ஏதோ புது லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி தராருன்னு நினைச்சுக்காதீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்மளால தெளிவாக வகையறுத்து பார்க்க முடியும், நம்மளால பகுத்தறிய முடியும். அதற்கு இந்த அறிவு நமக்கு அவசியம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவோம்னா, இவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கேளுங்க, உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இங்க கர்த்தருடைய பலிபீடத்துல நம்ம பேசுறது எதுவுமே தேவையில்லாத கதை நம்ம அடிக்கல. நம்மளுடைய ஆத்துமாவிற்கு தேவையான ஒரு மண்ணாவை தான் இங்க நம்ம பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்ற அளவுக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆகையினாலே நீங்க முழு கவனத்தோட நீங்க இந்த செய்தியை நீங்க கட்டாயம் கேட்கணும். இது உங்க இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்காக நான் ரொம்ப ஜெபத்தோட நான் ஆயத்தத்தோட நான் வந்திருக்கிறேன். ஆகையினால நீங்களும் அந்த ஆயத்தத்தோட கேட்டீங்கன்னா தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யுமே ஒழிய நீங்க சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டுட்டு போறோம்னு வந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு நம்ம வீட்டிலேயே உட்காந்துருக்கலாம். சரிங்களா? அதனால முழு கவனத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு வேணும். சரி, இப்போ கவனிச்சிங்கன்னா அந்த நேர்கோடு தான் நம்முடைய வாழ்க்கையில போகிறதான வருடங்கள் காலங்கள்னு சொல்றோம். இந்த மேல இருந்து வர்ற ஒரு குறுக்கு கோடு, இந்த குறுக்கு கோடை பார்த்தீங்கன்னா அதுக்கு கைரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கோம். கைரோஸ் நம்ம பேர் வைக்கல, பைபிள்ல இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மார்க் 1:15 இதுக்கு முன்னாடி வாசித்த வசனத்துல காலம் நிறைவேறிற்று அப்படின்னு வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த காலம் என்கிறதான வார்த்தை கைரோஸ் என்கிறதான கிரேக்க பதத்திலிருந்து வந்ததான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இப்போ இதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்போ இந்த கைரோஸ் அப்படின்றது என்னது? குரோனோஸ்ன்றது. குரோனோஸ்னு உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள். ஆனா கைரோஸ்ன்றது அப்படி கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே போன வாரத்தில் சொன்னேன், தேவன் காலத்துக்கு உட்பட்டவர் கிடையாது, காலத்துக்கு அப்பாற்பட்டவரும் கிடையாது. காலம் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? காலம் எங்க இருக்குது? அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. இப்ப கைரோஸ் அப்படின்னா இதை நம்ம எப்படி அளவிட முடியும்? இப்ப குரோனோஸ் அளவிடுறதுக்கு நிமிஷம், வருஷம், மாதம், வருடங்கள் அப்படின்னு இருக்குது. ஆனா கைரோஸ் நீங்க அளவிட முடியாது. கைரோஸை நீங்க எப்படி தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையில தலையிடுகிறதான நேரம் தான் என்னது? கைரோஸ். உங்களுடைய குரோனோஸ் நேரத்துல கர்த்தர் ஒரு தலையீடு உண்டு பண்ணினார்னா அது பேர் என்னதுங்க? கைரோஸ். நான் திரும்ப சொல்றேன், குரோனோஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குறுக்கு கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர்ல இருந்து வர்ற கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுக்குல வர்ற கோடு பேர் என்னது? குரோனோஸ். அது என்னது? நம்ம வாழ்க்கையில வர்றதான தருணங்கள். அதுல திடீர்னு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுறாரு, ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்றோம்? கைரோஸ். இப்போ கைரோஸ் வரும்போது, கர்த்தர் குறுக்கிடும் பொழுது 2 காரியம் நடக்கிறது. அதனாலதான் கீழே ஒரு வட்டத்தை போட்டிருக்கிறோம். இப்ப இந்த கீழே இருக்கிற வட்டத்துல 2 பாகங்களை நம்ம எழுதி இருக்கிறோம். அதுதான் இந்த வசனத்துல மார்க் 1:15 வாசிச்சோம். ஒன்னு விசுவாசி, இன்னொன்னு மனம் திரும்பு. சோ நம்ம எல்லாருமே குரோனோஸ்ல போய்கிட்டு இருந்தோம். ஆனா நம்மள ரட்சிப்பின் நாளிலே கர்த்தர் சந்திச்சார் இல்லைங்களா? அந்த டைம் பேர் தான் என்னது? கைரோஸ். நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரம் பேர் என்னது? கைரோஸ். இப்ப கைரோஸ் உண்டாகும் போது 2 காரியங்கள் கண்டிப்பா நடக்கணும். ஒன்னு மனம் திரும்புதல் உண்டாகணும், விசுவாசிக்கணும். மனம் திரும்புதல்னா என்னது? பாவத்திலிருந்து வெளியே வர்றது மாத்திரம் இல்லை. மனம் திரும்புதல்னா வேறு விதமாக சிந்தித்தல். டு திங்க் டிஃபரெண்ட்லி. இந்த உலக மனுஷங்க சிந்திக்கிற விதமா நம்ம மூளை சிந்திக்க கூடாது, வேறு விதத்துல அது சிந்திக்கணும். இதுதான் மனம் திரும்புதல். இப்ப மனம் திரும்புதல் வரும் பொழுது 3 காரியங்களை நம்ம செய்யணும். மனம் திரும்புதலுக்கு 3 காரியங்களை நம்ம செய்தாக வேண்டும். 3 அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க. முதலாவது, நாம் கவனம் செலுத்தணும். என்ன கர்த்தர் என்ன சொல்ல வரார் இந்த தருணம், இந்த கைரோஸ் நொடியில கர்த்தர் என்ன சொல்றார்? இப்போ உங்களுக்கு ரட்சிப்பு நீங்க பெற்றுக்கொள்ள அந்த தருணத்துல ஒருத்தங்க உங்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொன்னாங்களா? சொல்லும் போது நீங்க என்ன பண்ணீங்க? கவனமாக நீங்க என்ன பண்ணீங்க? கவனிச்சிங்க. ஆனா அன்னைக்கு இருக்கிற கவனம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்ல. ரட்சிப்பு பெற்றுக்கொள்றது அன்னைக்கு நமக்கு இருந்த கவனம் இன்னைக்கு இல்ல. சோ நம்ம ஆண்டவர் சமூகத்துல அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம எப்பயுமே ஒரு கவனம் உள்ள மனிதர்களாக இருக்கணும். போன வாரத்துல நம்ம பார்த்தோம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலங்களை பிரயோஜனப்படுத்துங்கள்னு சொல்லி எவ்வளவு கவனமா இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல சொன்னதை நம்ம வாசிச்சோம். அப்போ முதலாவது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற எல்லாவற்றையுமே ரொம்ப கவனமா செய்யணும். நம்ம செய்யறது எதுவுமே தற்செயலா இருக்கிறது இல்ல ஆண்டவர் தற்செயலா என் வாழ்க்கையில செஞ்சதும் கிடையாது. எல்லாமே கர்த்தருடைய நியமனப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது? நடந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த மனம் திரும்பும் பொழுது முதலாவது நான் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்து 2வதா நான்
நான் ரெண்டாவது என்ன போட்டிருக்கேன் தெரியுதுங்க, அந்த எழுத்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பட் எல்லாத்தையும் ஒரே பிக்சர்ல போடணுன்றனால தான் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை நான் சின்னது பண்ணிட்டேன். ரெண்டாவது நான் பார்க்கிறது ஜெபத்துடன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த போட்டோவை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், சரிங்களா? இது நீங்க இந்த விஷயத்தை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜெபத்துடன் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு தருணம் இல்ல என் வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இல்ல ஒரு நொடி வருது, இல்ல ஒருத்தர் என் வாழ்க்கைக்குள்ள வராரு, என் வாழ்க்கையில இருந்து ஒண்ணு போகுது, ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது ஜெபம் நமக்கு அவசியம். என் வாழ்க்கையில எதுக்காக இது வருது? இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க, காலேஜுக்கு மேபி பிள்ளைங்க போகலாம். போகும்போது நமக்கு நிறைய நண்பர்கள், புது நண்பர்கள் கிடைக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம ஜெபம் வேணும். ஜெபத்தோட நம்ம அவங்கள நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவங்க என் வாழ்க்கைக்கு தேவையான நண்பனா இல்ல தேவையில்லாத நண்பனா? சோ இப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்குமே ஜெபத்துடன் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், பகுத்து அறிந்து பார்க்க வேண்டும். சோ ஜெபம் நல்லதுதான். நிறைய பேர் மிஸ் பண்ற ஃபைனல் பார்ட் என்னன்னா, பகுத்தறிவு நம்மிடத்துல இல்லாம போயிடுது. சோ பகுத்தறிவு இல்லைன்னா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? பிரச்சனை என்னைக்காவது பெருசா வெடிக்கும் போது யாராவது ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த ஃப்ரெண்டு சரியில்லைன்னு. ஏன் அந்த ஃப்ரெண்டு சரியில்லைன்னு உங்களுக்கே முதல்ல தெரியல? ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆனா பகுத்தறிவு உங்களிடத்துல இல்ல. நான் சொல்றது இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதுங்களா? சோ கைரோஸ், அதாவது கர்த்தர் குறுக்கிடுற நேரம்னு ஒண்ணு வரும்பொழுது மனம் திரும்புதல்ல இந்த மூன்று காரியத்தை செலுத்தணும். கவனம் செலுத்தணும், ஜெபத்துடன் ஆராய்ந்து பார்க்கணும், நமக்கு பகுத்தறிவு வேண்டும். சோ தேவன் என்ன செய்கிறார், அதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார். சைடுல போட்டிருக்கேன் பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார். சரி, மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அடுத்த பாகத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் விசுவாசிக்கணும். பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பற்றி ஏசப்பா சொன்ன உடனே அவர் ரெண்டாவது விஷயமா சொன்னது மனம் திரும்பி விசுவாசியுங்கள். விசுவாசத்துல 3 பார்ட் இருக்குது. முதலாவது நான் போட்டிருக்கிறேன், பங்கெடுக்கணும். எதுல பங்கெடுக்கணும்? நானு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அழைப்புல. கர்த்தர் ஒரு அழைப்பு எனக்கு வச்சிருக்கிறார். என்ன அழைப்பு? என்ன? அவருக்காக பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய நோக்கத்திற்காக பரலோக ராஜ்யத்திற்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? நீ பாருங்க, பரலோக ராஜ்யத்திற்காக அவர் என்ன அழைக்கிறார். சோ நான் அதுல விருப்பத்தோட பங்கெடுக்கணும், கட்டாயத்தின் பேரில் இல்ல. இப்ப சின்ன பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புறோம். சின்ன பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தி சண்டே கிளாஸ்ல போய் என்ன பண்றோம்? உட்கார வைக்கிறோம். பெருசாயும் இதே தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். பெருசாயி எப்படி உட்காரணும்? விருப்பத்தோட உட்காரணும். ஆனா கட்டாயத்தின் பேர்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். யாராவது கேட்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவான், இவ்வளவு கிறிஸ்தவனா இருக்கிறனால போகலன்னா ஏதாவது நினைச்சுக்கோங்க. பாருங்க, இது எல்லாமே என்னதான், சின்ன வயசுல நீங்க ஸ்கூல் பிள்ளைய எப்படி கட்டாயத்தின் பேர்ல ஏய் போடா போய் படிடா அப்படின்னு கட்டாயப்படுத்தி அடிச்சு அனுப்பின மாதிரி தான் இருக்குது. அப்போ பங்கெடுக்கணும். பார்ட்டேக்னா என்ன அர்த்தம்? விருப்பம் வேணும். கர்த்தருடைய ராஜ்யத்துல ஒரு காரியம் நடக்குது, ஒரு ஆக்டிவிட்டி செயல்பாடு நடக்குதுன்னா விருப்பத்தோடு பங்கெடுக்கிறதான ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். அதுதான் விசுவாசத்துல முதல் படி. அடுத்ததா கணக்கு ஒப்புவித்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ போன வாரம் கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஊழியக்காரனாகிய இப்போ நீங்களாம் ஒரு வேலை ஒரு முதலாளிக்கு வேலை செஞ்சீங்கன்னா முதலாளிக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கணக்கு ஒப்புவிப்போம். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு யார் முதலாளி? தேவன் தான் முதலாளி. தேவன் உங்களை பார்க்கவா போறாரு? அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன வேணா பண்ணலாம்ல, எந்த நேரத்துல வேணா எந்திரிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஊர் சுத்தலாம், எப்படி வேணா பணத்தை செலவழிக்கலாம். கிடையவே கிடையாது. ஊழியக்காரனாகிய நானும் சரி, முதலாளி கீழே வேலை செய்யற நீங்களும் சரி, நீங்க ஒரு முதலாளியா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவித்தல் அப்படின்ற ஒரு காரியத்தில் இருக்கிறோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. காலம்னு வரும்போது காலத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் வீணாக விரயம் பண்ணுகிற ஒவ்வொரு நொடிக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய சமூகத்துல கணக்கு ஒப்புவிக்கிறது என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறனால நம்ம அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அதை நெக்லெக்ட், அதை உதாசீனப்படுத்திடுறோம். ஆனா கணக்கு ஒப்புவித்தல் என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறது இல்ல. நீங்க, நான் அதை பத்தி பேச போறோம் அடுத்து, நீங்க நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது, நல்லா கவனிக்கணும், குரோனோஸ் என்கிற காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது கைரோஸ் என்கிற தேவனுடைய தலையீடை நீங்கள் வரவேற்கிற மனிதர்களாக இருப்பீங்க. இப்ப ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் டான்னு பயங்கரமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். கவனிச்சிருக்கீங்களா? கர்த்தர் பயங்கரமா செயல்பட்டுக்கிட்டே இருப்பார் தொடர்ச்சியாக. எப்படிங்க அதெல்லாம்? அவங்க என்ன மந்திரமா பண்றாங்க? இல்ல, அவங்க தங்களுடைய குரோனோஸ் என்கிற காலத்தை அவர்கள் ஞானமாக அவர்கள்
பயன்படுத்துகிறார்கள். வீணான காரியம் ஒன்றிலும் அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய எனர்ஜி என்னாகல, செலவாகல. அப்ப குரோனோஸ் என்கிறதான நம்முடைய காலத்தை ஞானமாய் அறிவாய் பயன்படுத்துகிற மனிதனுக்கு கைரோஸ் என்கிறதான தேவனுடைய தலையீடு எப்பயுமே என்ன ஆகிட்டே இருக்கும், உண்டாகிட்டு. அப்ப நம்ம பார்த்து பொறாம தான் போடுவோம். என்னடா அது, இவனுக்கு மட்டும் எப்படி, இவனுக்கு மட்டும் எப்படி, அவனுக்கு மட்டும் எப்படின்னா அவன் குரோனோஸ் என்ன பண்றான், ஞானமாக அவன், ஏன்னா அவனுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அவன் கணக்கு ஒப்புவிக்கிறான். என்ன கணக்கு, இந்த நாளில் இந்த காரியத்தை நான் செஞ்சேன், இந்த விஷயத்துல நான் இப்படி இருந்தேன், இந்த விஷயத்துக்காக ஒருவேளை நான் தவறி இருந்தேன், அந்த தவறுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மாதிரி இந்த கணக்கு ஒப்புவித்தல் அப்படின்றத நம்ம எல்லாருமே செய்யணும் பிரியமானவர்களே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தது மூன்றாவது நாம் பார்க்கிறோம், திட்டம் வகுத்துக்கொள். யூ ஷுட் ஹாவ் அ பிளான். பரலோக ராஜ்யம் சும்மா அப்படியே வந்து போயிட்டு உக்காந்துக்கிட்டு சீட்டை தேய்க்கிறது கிடையாது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா திட்டம், நமக்கு ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை கர்த்தருடைய திட்டத்தோட என்ன பண்ணிக்கணும், நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மளது சரியில்லைன்னா அதை சரி செஞ்சு அவருடைய திட்டத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஸோ திட்டம் இல்லாம ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தினுடைய பங்காக என்ன பண்ண முடியாது. நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன், ஒழுக்கம் இல்லாம in an undisciplined life you cannot expect an kairos moment. ஒழுக்கம் இல்லாத திட்டம் இல்லாத வாழ்க்கையில கர்த்தர் என் வாழ்க்கையில குறுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது முட்டாள்தனம். அதுல கர்த்தர் வேலை செய்யவே மாட்டார், கர்த்தர் குறுக்கிடவே மாட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறுக்கிடணும்னு சொல்லி சொன்னா என் வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த தன்மைகள் என்னிடத்துல உண்டாக வேண்டும். சரிங்களா? திரும்ப சொல்றேன், என்ன உண்டாகணும்? முதலாவது கவனமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்குதுங்க? ஜெபத்துடன் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். மூன்றாவது என்னதுங்க? பகுத்தறிந்து பார்க்கணும். இது ஒரு பார்ட். அடுத்து இந்த பக்கம் விசுவாசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், பரலோக ராஜ்யத்துல கட்டாயத்தின் பேரில் நம்ம என்ன பண்றோம், விருப்பத்தின் பேரில். அருமையான சகோதரர் சங்கீதத்தில் கூட சொன்னாங்க, நம்ம ஸ்தோத்திரம் சொல்றது எதனால சொல்றோம்? விருப்பத்தின் பேரிலையா, இல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்றாங்கன்றனாலயா? அப்போ அப்படி சொல்லும்போது தேவனுக்கு எப்படி இருக்குது, அருவருப்பானதாக இருக்குது, தேவன் அங்கீகரிக்காத ஒரு காரியமா இருக்குது. அப்போ பங்கெடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? விருப்பத்தோட. அடுத்து ரெண்டாவது என்ன செய்யணுமா, கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம எல்லாருமே தேவனுக்கு என்னைக்காவது ஒன்று கணக்கு, அதை விட்டுருங்க. ஆனா இந்த பூமியிலும் நம்மளை பார்க்கிற மனுஷருக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியம். அப்ப நான் ஊழியக்காரனா இருந்தாலும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியம். அடுத்து மூன்றாவதா பார்த்தோம், நம்ம திட்டம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் தேவனுடைய திட்டத்தில் நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இது என்னது, நான் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க, நான் என்ன செய்ய போகிறேன். அந்த பக்கம் இருக்கிற 3 தேவன் என்ன செய்கிறார், இந்த பக்கம் நான் என்ன செய்ய போகிறேன். ஸோ இது அழகா நடக்கும்போது மேல பாருங்க ஒரு புள்ளி வச்ச அம்புகுறி போகுது, ஒரு டாட்டட் லைன். ஸோ குரோனோஸ் என்கிற நேர்கோட்டில் போர் அடிக்கிற மாதிரி போற இந்த கோடு இப்போ என்ன ஆகுது, ஒரு உச்சியை நோக்கி போகுது, ஒரு உயர்வான தலத்தை நோக்கி போகுது. அந்த உயர்வான தலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சீஷத்துவம், இயேசுவுக்காக சீஷராய் இருத்தல் என்று சொல்லி அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதுங்களா? நம்ம எல்லாரும் எந்த காலத்தில் இருக்கிறோம், குரோனோஸ் என்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆனா அதுல எதை எதிர்பார்க்கிறோம், கைரோஸ் என்கிற தேவனுடைய தலையீடை எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய தலையீடு சும்மானா வந்துடாது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது மனம் திரும்பி இந்த 3 காரியங்களை செஞ்சு விசுவாசித்து இன்று 3 காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய உண்மையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்ப இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் முக்கியமான ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இது மெசேஜ் கிடையாது, இது இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக இருந்து நம்ம இன்னைக்கு காலத்தை ஆதாயப்படுத்துறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். காலங்களையும் நேரங்களையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் போன வாரம் பிரசங்கத்தை கேட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கிறீங்க. அப்போ இன்னொரு 4 தடவை நான் இதே பிரசங்கத்தை பண்ணால் எல்லாரும் 7 மணிக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செய்து நேரத்திற்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு, ஏன்னா இதுதான் நம்முடைய ஃபஸ்ட், மற்றதெல்லாம் 2வது தான். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு கர்த்தருடைய சமூகம். 6:30கே நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புங்க. சரிங்களா? அப்போ முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழும்பணும். ஸோ அப்போ முந்தன் நாளே நீங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்க. ஸோ அதனால தான் நான் போன வாரமே சொன்னேன், சனிக்கிழமை எல்லாம் என்ன பண்ணுங்கள்,
ஒழுங்குபடுத்துங்க. ஸோ எந்த ஆராதனைக்கு வந்தாலும் கரெக்ட் அந்த டைமுக்கு நீங்கள் வாங்க, டைமுக்கு உள்ளே இருங்க. சரிங்களா? ஆகையினாலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் நிறைய வசனங்களை சொல்ல போறேன், அதனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு நீங்க எடுத்து வாசிக்க போறீங்க. சங்கீதம் 102:13 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 102:13. தேவரீர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. இங்க ரெண்டு வார்த்தையை கவனிக்கிறோம். தாவீது சொல்றாரு தயை செய்யும் காலம், அடுத்ததா குறித்த நேரம். இங்க காலம் நேரம் என்கிறதான ரெண்டு வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். ஸோ இந்த நாட்களிலே எதற்காக நம்ம இந்த தருணத்தை, கைரோஸ் என்கிறதான கர்த்தர் குறுக்கிடுகிறதான இந்த தருணத்தை நம்ம ஏன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை. எத்தனை பேருக்கு வேணும் கர்த்தருடைய தயவு? கொஞ்சம் கரங்களை ஊத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவு வேணும்னா உங்க குரோனோஸ் நாட்களிலே கைரோஸை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தி, இல்ல கர்த்தர் தலையிடுறதை எப்படி நம்ம புரிந்து கொள்றது, இல்ல கர்த்தர் அவர் தலையிடும் போது என்ன நடக்கும்ன்றனாச்சும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அவர் என்ன பண்றாருங்க, செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அவர் சும்மா அவர் எல்லா நேரங்களையும் செயல்படுறாரு. ஆனா உங்க வாழ்க்கையில அவர் குறுக்கிடணும்னா உங்களுக்காக ஒரு காலத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, குறிச்சு வச்சிருக்கிறார். இப்போ அதை தான் இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் வந்திருக்கிறது, அதற்காக குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்றார். அடுத்தது இன்னொரு காரியத்தையும் நம்ம வாசிக்கலாம். இங்க எருசலேமை பத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. லூக்கா 19வது அதிகாரம் 41 42. கொஞ்சம் வேகமாயிடுங்க. லூக்கா 19:41 42. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் பக்கத்துல வரார். எருசலேம் பக்கத்துல வந்துட்டு அவர் பாருங்க ரெண்டு இடத்துல ஏசப்பா கண்ணீர் விட்டார். ஒன்னு எங்க கண்ணீர் விட்டார்? லாசரு கிட்ட கண்ணீர் விட்டார். இன்னொன்னு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். வாசிக்கலாமா? 41 வாசிப்போமா? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, சேர்ந்து வாசிக்கலாம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. போதும். இப்போ எருசலேம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கைரோஸ் நேரம் என்னது தெரியுமா? தன்னுடைய மேசியா தனக்கு வரணும்ன்றத முழு இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டு இருந்ததுங்க, எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனா இயேசு வந்தா எருசலேம்ல இருக்கிற ஒருத்தனும் என்ன பண்ணல, அவரை ஏற்றுக்கொள்ளல. அங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயர்லாம் இவரெல்லாம் தேவனுக்கு குமாரனே கிடையாது, இவன் சும்மா பொய் சொல்லிட்டு திரிகிறான் அப்படின்றாங்க. இப்போ அவங்கள பார்த்து அந்த ஊருக்காரங்களை, அந்த ஊரையே பார்த்து இயேசு அழுகிறார். ஏன்னா நானு உனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி மாம்ச உருவம் எடுத்து உனக்காக தயை செய்யும்படி நான் என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆனா உன்னால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. உன் கண் எப்படி இருக்குது, மறைவாக. எருசலேம் பார்த்து தான் சொல்றாரு பாருங்க, அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஏங்க இது வந்துச்சு? ஏன் மறைவாய் போயிடுச்சு? இயேசு கிறிஸ்து வந்ததை ஏன் எருசலேம் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, இஸ்ரவேல் மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன்னா கர்த்தருடைய காலத்தை, கர்த்தர் செயல்படுகிற காலங்களின் விதங்கள் அவங்களுக்கு தெளிவாக வசனத்துல இருந்தும் அதை குறித்த அறிவு அவங்களுக்கு இல்ல. படிச்சாங்க ஆனா புரியல. வசனத்தை கை கொள்றோன்னு ஒரு பெருமை இருந்துச்சு, ஆனா மனசுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்யணும்ன்ற தாழ்மை இல்லை. நல்லா கவனிக்கணும். வசனம் தெரிஞ்சிருக்குன்ற பெருமை ஒரு பக்கம், வசனத்துக்கு கீழ்ப்படியணுன்றதுக்கு பெருமை கிடையாது, வசனத்தை கீழ்ப்படியணுன்றதுக்கு தாழ்மை வேணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தாழ்மை இல்லாம நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா உங்க மாம்சம் உங்ககிட்ட இருந்து என்ன தெரியுங்களா சொல்லும், அவர் என்ன சொல்றது, அவர் ஒண்ணுமே புரியாம இந்த வசனத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இல்ல இதெல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கலாம் ரொம்ப கஷ்டம்பா, பாஸ்டர் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்குது, வசனம் இருக்கலாம். ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால ஏற்படுகிற அந்த தாழ்மை நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர்
குறுக்கிடணும் இல்ல குறுக்கிட்டு அதை பார்க்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட என்ன வேணும்? தாழ்மை வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் தலையிடுகிற நேரங்களை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு தாழ்மை இல்லைன்னா நம்ம கிட்ட கர்த்தர் பேச முடியாது. திரும்ப சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை கேட்கறதுக்கு புரிந்து கொள்றதுக்கு நமக்கு தாழ்மை வேணும். ஏன்னா எருசலேமை பார்த்து சொல்றாரு, நான் இந்த நாள் அந்த டே பத்தி சொல்றாரு. அந்த டேல அவர் எருசலேமுக்குள்ள வராரு. வந்துட்டு சொல்றாரு, அட்லீஸ்ட் இன்னைக்கு நாச்சும் நான் யாரு, நான் எதுக்காக வந்தேன்னு சொல்லி நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களா? பாருங்க எவ்வளவு ஏக்கத்தோட அழுகிறாருங்க ஏசப்பா. எதுக்குங்க ஏசப்பா அழுகணும்? வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் ஏங்க அப்படி கண்ணீர் விடணும்? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த எருசலேமில் இருந்தவனுக்கு, எருசலேம் ஊருக்காரங்களுக்கு, இஸ்ரவேல் இருந்தவனுங்களுக்கு ஒருத்தருக்கும் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறாரு, மேசியா மனிதனாக பிறந்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு என்ன இல்லை? அறிவில்லை. காரணம் பெருமை இருந்துச்சே ஒழிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தாழ்மை இல்லை. சோ முதலாவது கர்த்தருடைய இந்த குறுக்கிடுகிற நேரங்களை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன தெரியுமா வேணும்? தாழ்மை. திரும்ப சொல்லுங்க, என்ன வேணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? தாழ்மை. தாழ்மை. தாழ்மை என்ன அர்த்தம்? வசனம் தெரிஞ்சு சும்மா இருக்கிறது இல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. இதுதான் தாழ்மை. புரியுதுங்களா? சோ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதா, வசனம் டைரக்டா பேசும்போதும் கீழ்ப்படியணும், ஊழியக்காரர் மூலமா பேசும்போதும் கீழ்ப்படியணும், இல்ல வேற ஒருத்தர் உங்ககிட்ட கர்த்தருடைய வசனத்தை சொன்னாலும் கீழ்ப்படியணும். அப்போ இந்த கீழ்ப்படிதல், இந்த தாழ்மை இல்லைன்னா நாம் கர்த்தர் எழுந்தருளுகிற நேரத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இவங்களை பத்தி ஏற்கனவே போன வருஷத்துல ஒரு செய்தியில நான் பேசியிருக்கேன். இந்த இசக்கார் புத்திரர்னு சொல்லி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 1 நாளாகமம் எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 12:32. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே, இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. இதுல ஸ்பெஷலா ஒரு இசக்காரன்னு ஒரு கோத்திரம் இருந்தாங்க. 1 நாளாகமம் 12:32 சேர்ந்து வாசிக்கலாமா? இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. இப்ப நல்லா கவனிக்கணும். இசக்கார் புத்திரருக்கு பிரதானமா கர்த்தர் கொடுத்த காரியம் என்ன? காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை. திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை மட்டும். என்ன செய்யறாங்க? காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை. திரும்ப எல்லாம் சத்தமா சொல்லுங்க, காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை. தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை. இப்போ நமக்கு இந்த காலங்களிலே, நமக்கு ஒரு சில காலங்களை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும்னே தெரியாம நம்ம போய் பல விஷயங்களை செய்யறதுனால தான் என்ன பண்ணிடுறோம்? சிக்கிக்கொள்றோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நான் எவ்விதமாக ரியாக்ட் பண்ணணும். ஒருத்தர் என்னை நோக்கி வராரு, இல்ல ஒருத்தர் என்கிட்ட ஏதோ சொல்றாரு, அதுக்கு நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்? ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தர் உங்ககிட்ட பேசின வார்த்தைக்கு நீங்க ரியாக்ஷனே கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சுதாக்கா இருக்காங்களோ, சுதாக்கா இவங்க இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சுதாக்கா இருக்காங்களோ, சுதாக்கா போன வாரம் என்னை ரொம்ப சொல்லி திட்டாங்க தெரியுமா? இப்போ நான் இதே கோவத்தில் நான் போய் சுதாவை போய், ஏய் இப்படி பண்ணியா, இப்படி செஞ்சியா அப்படின்னு நான் சண்டை போட்டு பயங்கரமான கோவத்தில் நாங்கள் பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு யார் காரணம்? அவர் சொன்னது, அவர் சொல்லியிருப்பாரு, அவருடைய இதில் அவர் ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பார். அதுக்கு நான் கொடுத்த ரியாக்ஷன் தான் காரணம். கரெக்டா? என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? நான் கொடுத்த. ஏன்னா அந்த காலத்தில் நான் எப்படி செயல்படணுன்ற ஒரு யோசனை எனக்கு இல்லை. ஆவியானவர் சொல்றதையும் கேட்கல, மற்றவங்க மேபி சொன்னாலும் அதை நான் கேட்காம இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்திருக்கும். இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, நம் ஒவ்வொரு நொடியிலும் கர்த்தர் சொல்லுகிறதான ஆலோசனையை கேட்கத்தக்கதான ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். காலங்களுக்கு யோசனை வந்துகிட்டு தான் இருக்குது. இசக்கார் புத்திரர் மாதிரி ஒரு சிலர் மேல கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். மேபி இப்போ உங்களுக்கு கர்த்தர் நிறைய நேரங்களில் கனவின் வழியா பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல அந்த இசக்கார் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நான் அதை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு வரப்போகிற எல்லா காரியங்களையும் கனவின் வழியாக உணர்த்துறாரு, இல்ல தீர்க்க தரிசனமா உணர்த்துறாருன்னா யூ ஆர் ஹேவிங் தட் இசக்கார் அனாயிண்டிங். இசக்காருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. அப்ப நீங்க அதை அனல் முட்டி எழுப்பப்படும்படி நீங்க இன்னும் அதிகமா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, காலங்களுக்கு தகுந்த யோசனை என் குடும்பத்துக்கு நான் கொடுக்கணும். அப்பாக்கள் கவனிங்க, கணவன்மார்கள் நீங்க ஜெபிக்கணும். கர்த்தாவே, என் குடும்பத்திற்கு அந்த காலங்களுக்கு தகுந்த யோசனை எனக்கு முதலாவது நீங்க தாங்க. தாய்மார்களும் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுக்கிறதுக்கு தாய்க்கு காலங்களுக்கு என்ன வேணும்?
யோசனை வேணும். இது தேவன் தான் நமக்கு தம்முடைய ஆவியினால என்ன பண்றாருங்க, இதை கொடுக்கிறார். சோ காலங்கள்ல நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டோம்னா, வேற ஏதாவது ஒரு தவறான ஆலோசனையை கேட்டோம்னா நம்ம நிச்சயமாக இடறி விழுந்துருவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக கர்த்தர் இந்த நாட்களை, இந்த காலங்களை எல்லாம் உருவாக்கினார்ன்றதுக்கு அடிப்படையான ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனம். ஏன்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் தான் இந்த குரோனோஸை உருவாக்கினார் இல்லையா? ஆமா தானே? காலங்களை உருவாக்கினவர் யாருங்க? தேவன் தானே. அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை டக்குன்னு எடுங்க. ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். சரி, கவனிங்க. இங்க ஏசப்பா இதெல்லாத்தையும் உருவாக்கிட்டு என்ன சொல்றாரு? காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது. சோ இந்த குரோனோஸ், இந்த குறுக்கு கோடு, சோ இதை ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த குறுக்கு கோடு குரோனோஸ், நம்முடைய காலங்களை உருவாக்கினவர் யாரு? தேவன் தான். எதற்காக உருவாக்கினார்? காலங்களிலே மனிதன் வாழும்படியாக உருவாக்கினார். சரி, இப்ப வாழ்றோம். இப்ப வாழும் போது தேவ பிள்ளைகளா, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா, நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? மேல இருந்து ஒரு குறுக்கு கோடு வந்துச்சு, அது பேர் என்னது? கைரோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் குறுக்கிடுகிறதான நேரம். இந்த நேரம் நமக்கு அவசியம். இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இவோக் பண்ணணும். இவோக்னா என்ன அர்த்தம்னா, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த சூழ்நிலை வரும்போது அதுக்கு நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஓ, இது கர்த்தர் கொடுக்கிற நேரம், கர்த்தருடைய தருணம் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்றதுக்கு நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அடுத்து காலத்தை பத்தி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன் பேசுறதை நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். எக்லிசியாஸ்டிஸ் சாப்டர் 3 verse 1 எடுத்துக்கோங்க. பிரசங்கி 3:1 வாசிக்கலாமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. திரும்ப வாசிக்கலாம் சேர்ந்து. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும். எங்க பைபிள் வச்சிருக்கவங்க இத்தனை பேர் தானா? கையில பைபிள் வச்சிருக்கவங்க சத்தமா வாசிங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்படியே 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் படிப்போம். வாசிக்கலாம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. போதும். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ பிரசங்கில இத்தனை வசனம் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம்பா. இந்த வசனத்தை பல தடவையும் நம்ம வாசிச்சிருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்க நல்லா கவனிங்க. எல்லாரும் என்னை பாருங்க. இப்போ ஒரு பெண், அவங்க பிரசவிக்கிறாங்க, அவங்க கர்ப்பம் அடைகிறாங்கன்னு வச்சுக்குவோம். நல்லா கவனிங்க. கர்ப்பம் அடைகிறாங்க ஒரு பெண், திருமணமாகி கர்ப்பம் அடைகிறாங்க. இப்போ அவங்க நல்லா கவனிக்கணும். அவங்க வயிற்றில் இருக்கிறதான அந்த குழந்தை 4வது மாதத்திலேயே வந்துருச்சுன்னா அதை பிறப்புன்னு சொல்லுவீங்களா, கரு சிதைப்புன்னு சொல்லுவீங்களா? 4வது மாசத்திலே வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அதை கரு சிதைப்பு. ஆனா பிறப்புன்னு நீங்க சொல்லணும்னா அதுக்கு எத்தனை மாசம் வெயிட் பண்ணணும்? 9 மாசம் நீங்க வெயிட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப டைம்னா என்னன்னு புரியுதுங்களா? ஒரு விஷயம் அந்த டைம்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வேற. அது செத்து போயிடும், அந்த கரு செத்து போயிடும். அது கரு சிதைவுன்னு சொல்றோம். ஆனா 9வது மாசத்துல பிறக்கும் போது என்னன்னு சொல்றோம்? ஒரு அழகான ஆண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, இல்ல ஒரு இரட்டை குழந்தை, இதோ நம்ம சொல்றோம். நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த டைம் இப்ப 4வது மாசத்துல பிறந்தா டைம் கிடையாது, அது டைம் கிடையாது, அது அழிந்து போகிற ஒரு காலம். ஆனா 9 மாதம் அழுவும் தாயின் கருவிலே அந்த குழந்தை இருந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட காலம்? பிறந்து வாழ்வதற்காக அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலம். நான் சொல்றது புரியுதுங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். சோ கர்த்தர் நம்ம எல்லாரையுமே ஒரு காலத்துல இயங்கும்படி வச்சிருக்கிறார்.
ஆனா நம்ம காலத்தை புரிஞ்சிக்கலன்னா கர்த்தருடைய தலையீடாகிய கைரோஸ் நமக்கு எண்டாகாதுங்க, உண்டாகாது. கைரோஸ், கர்த்தர் தலையிடுகிற நேரங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு காரியத்தை அவசர அவசரமா நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம், 9வது மாதத்துல பிறக்க வேண்டிய குழந்தைய 4வது மாதத்திலேயே நீங்க வயிற்றுல இருந்து எடுத்தீங்கன்னா எப்படி அது வந்து என்ன சொல்றதுங்க, கெட்டு போய் ஒரு 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 துக்கத்தையும் ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்துமோ, அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற காலத்துக்கு முன்னரோ இல்ல அதுக்கு பின்னரோ அந்த நேரம் இல்லாம நீங்க கொஞ்சம் டைம் லைனை விட்டு மாறி போயிட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் என்னத்தை தெரியுமா ஏற்படுத்தும்? குறைவை, கலக்கத்தை, துக்கத்தை, வெறுப்பை, வெறுமையை உருவாக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் குறித்திருக்கிற அந்த காலத்தை உங்களால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? 4 பேர் தான் சொல்றாங்க புரியுதுன்னு. நான் சொல்றது புரியுதா? அப்போ கர்த்தர் கொடுக்கிற நன்மையை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அந்தந்த காலத்துல நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த காலத்துல பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவை? காலங்களை பற்றி ஒரு புரிதல் நமக்கு அவசியம். காலம்னா என்னன்னே தெரியும். ஏதோ கேலண்டர்ல இருக்குதுங்க, 4 வந்துச்சுங்க, அந்த நாள் ஆச்சுங்க, இந்த நாள் ஆச்சுங்க, 4 மாசம் ஆச்சுங்க, இந்த மாசம், இதெல்லாம் கிடையாது. இந்த பேச்செல்லாம் கிடையாது. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை எந்த காலத்துல வச்சிருக்கிறார், எந்த காலத்துல நான் இதை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய திருமண காரியத்தில் என்னுடைய திருமணத்திற்காகவும் நான் கரெக்டான காலத்தில் நான் ஜெபிச்சேன். கரெக்டான காலத்தில் கர்த்தர் எனக்கு திருமணத்தை வாய்க்க செஞ்சார். இப்போ அடுத்தது கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதும் கர்த்தர் பலதாட்டி என்கிட்ட உறுதிப்படுத்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன்னுடைய காலம் இன்னும் வரவில்லை. ஒரு நாள் ரொம்ப உடஞ்சு போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இது ஒரு 1 இயர் இருக்கும். இசப்பா, என்னை எப்போ நீங்கள் ஒரு தகப்பனாக நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் என் ஒய்ஃப் கூட தெரியாது, நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் ஆவியானவர் என்கிட்ட பேசின ஒரு காரியம், இன்னும் நான் உன்னுடைய தகப்பனா உன்னை டீல் பண்ண வேண்டிய விஷயங்களை நான் இன்னும் முடியல. ஐ எம் டீலிங் வித் யூ ஆஸ் அ ஃபாதர் ரைட் நவ். நீ ஃபாதர் ஆகிறதுக்கு ஒரு தருணம், உன்னைய நான் தகப்பன் ஆகிறதுக்கு ஒரு தருணம் இருக்குது. அந்த தருணத்திற்காக நீ காத்திரு. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் இதை எதை வச்சு நான் சொல்கிறேன், ஏன் மற்றவங்களுக்குலாம் அது நடக்கலை? இப்போ நம்ம சர்ச்சில் எத்தனையோ, இப்போ எனக்கு தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் திருமணமாகி அவங்கவுங்க கரெக்டாக அவங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க அந்த காலத்தில் பிள்ளைகள் பிறந்தாச்சு. ஆனால் என்கிட்ட வரும்போது ஆண்டவர் என்னுடைய டீலிங் வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ஃபர்ஸ்ட் அது புரியல. எனக்கு ரொம்ப கலக்கமாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. ஆனால் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் காலத்தில் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற காலத்தில் ஒரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, ஸோ இப்போ நான் எதை வச்சு இதை உறுதிப்படுத்திக்கிட்டேன் தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற காரியங்களை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஏன்னா நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் வரும்போது கர்த்தர் எனக்கு ரொம்ப அழகாக என்னுடைய காலத்தை உறுதிப்படுத்தினார். திஸ் இஸ் நாட் யுவர் டைம், திஸ் இஸ் நாட் யுவர் டைம், இது உன்னுடைய நேரம் அல்ல, இது சரி. அப்போ எப்போதான் என் நேரம்? உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்கிட்ட எனக்கு தேவனை அறியாத இல்லை தேவனை அறிஞ்சு தேவனோட உறவில் இல்லாத நிறைய சொந்தக்காரங்களாம் நான் பார்ப்பேன். நிறைய நேரங்களில் அவங்கள எங்கேயாவது ரோட்டில் பார்க்கறது உண்டு. பார்த்தா அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, எப்பா இன்னும் என்னப்பா போங்கப்பா, போய் டாக்டரை போய் பாருங்கப்பா, அதை பாருங்கப்பா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய நேரம் என்பது எனக்கு இன்னும் வரல. எனக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம்ல யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ இது என்னுடைய சந்தோஷம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? நான் கர்த்தருடைய காலத்தில் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஸோ அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே காலம் என்பது கர்த்தர் நியமிச்ச காலத்துல நம்ம நடந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்ப நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய திருமண வாழ்க்கையில நாங்க திரும்பி பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்றேன், இந்த காரியத்தினால இந்த தாமதத்தினால எங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனே வரல. அதை வச்சு என்னால தெளிவாக சொல்ல முடியும், நான் என்னுடைய காலத்துல கர்த்தர் நடத்துகிற என்னுடைய காலத்துல நான் என்ன பண்றேன், தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறேன். மேபி அது மற்றவனுக்கு எப்படி வேணா இருக்கலாம், மற்றவன் பார்வைக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நானும் தேவனும், நானும் என்னுடைய மனைவியும், நாங்க இருவரும், எங்க குடும்பம், நாங்க தேவனோடு கூட நாங்க எப்படி இருக்கிறோம், சரியான நேரத்துல நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்ன்ற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு காலையில உங்க முன்னாடி நின்று காலத்தை பத்தி நான் பேசுறேன். நான் சொல்றது நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் வைத்திருக்கிற காலங்களை நமக்கு புரிந்து கொள்றதுக்கு ஒரு ஆசை வரணும். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு எந்த காலத்துல வரும்,
இந்த ஆசீர்வாதத்தை நீங்க இன்னைக்கு எப்ப தர போறீங்க? இல்ல அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம்னா அந்த காலம் வரைக்கும் நான் என்ன செய்யணும்? அந்த காலத்திற்காக நான் ஆயத்தமாவது எப்படி? கர்த்தருடைய கைரோஸ் நொடிகள், கர்த்தர் வந்து தலையிடுகிற நொடிகள் என் வாழ்க்கையில வரணும்னா அதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை நான் எப்படி உருவாக்குறது? ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கணும். கர்த்தர் வந்து தலையிடணும்னா ஒரு சும்மா வந்து தலையிட மாட்டாரு. அதற்கான ஒரு ஆயத்த பணிகள் கீழே நடந்திருந்தாதான் கர்த்தரால மேல இருந்து வந்து கீழே கைரோஸ் நொடிக்காக உங்க வாழ்க்கையில குறுக்கிட முடியும். இப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் தெளிவா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நம்ம காலங்களை குறித்து, கால விரயங்களை குறித்து ஒரு எண்ணம் இல்லாம, காலம் செலவாகுதேன்ற யோசனையே இல்லாம இருந்தோம்னா வருகிற நாட்களிலே கர்த்தர் கொடுக்க போகிறதான ஆசீர்வாதங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, காலத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க, இல்ல காலத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. சரியான காலத்துல நீங்க இருக்கணும்னா காலத்தை குறித்ததக்கதான யோசனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கணும். அவர் எப்படி தருவாரு? நம்மோடு கூட பேசுவார், கனவின் வழியாக பேசுவார், மனிதர்கள் மூலமா பேசுவார், பலிபீடத்திலிருந்து பேசுகிற ஊழியக்காரன் மூலமா பேசுவார், தீர்க்கதரிசன வார்த்தையில பேசுவார். தேவன் பேசுகிறத எப்பயுமே கவனத்தோடு கேட்கிற காதுகள் உங்களுக்கு வேண்டும், உணர்வுள்ள இருதயம் வேண்டும். இல்லைன்னு சொல்லி சொன்னா கர்த்தர் தலையிட்டு செய்கிறதான கிரியைகளை உங்களால பார்க்கவே முடியாது. அப்போ இவ்விதமான சொன்ன அந்த உதாரணத்தை மறந்துடாதீங்க. குழந்தை 4வது மாசத்துல பிறந்தா அது கொரப்பிரசவம் கூட சொல்ல மாட்டோம், கரு சிதைவுன்னு. ஆனா 9வது மாதத்துல பிறந்தா அதுதான் பிறப்பு, இல்லையா? கரெக்டா அந்த டியூ டேட்னு சொல்லுவாங்க. அந்த டியூ டேட்ல பிறக்கணும். ஏன்? அதுதான் முக்கியம். எதற்காக? குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் அதுதான் முக்கியம், தாயினுடைய பாதுகாப்பிற்கும் அதுதான் முக்கியம். அப்போ எதற்காக இதை சொல்றோம்? ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார். இதை நம்ம இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும் போதுங்க, நல்லா கவனிக்கணும், ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும் போது அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனுங்க. எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்களேன். வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் இந்த பூமிக்கு வரும்போது அவர் தன்னை மாம்ச உருவத்துல கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல, தன்னை காலம் என்கிறதான ஒரு கட்டமைப்புக்குள்ள தன்னை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டார். ஆமா தானே? ஆமா தானே? இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? பூமிக்கு வந்தவர் காலாகாலமா அவர் இருந்திருக்கலாமா? அவர் தான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறாரு. அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. பூமிக்கு வந்தவர் இங்கே நிரந்தரமா தங்க வேண்டியதானே? கரெக்டா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சா? அவருக்கு சாவே கிடையாதுங்க, அவர் கடவுள். அப்ப அவர் ஏன் வந்து நான் 30 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும், அப்புறம் ஏன் 3.5 வருஷம் இருக்கணும், அப்புறம் 3.5 வருஷத்துக்கு செத்து போகணும், அப்புறம் ஏன் பரலோகத்துக்கு போகணும்? இப்ப நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, எல்லாரும் என்னை பாருங்களேன். இப்போ இந்த 33 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்தப்போ அவர் ஒரு காரியத்தை புரிஞ்சு வச்சிருந்தார். முதல்ல மார்க் 1:15 நம்ம வாசித்தோம், காலம் நிறைவேறிற்று, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி விசுவாசியுங்கள். எல்லாரும் என்னை பாருங்க, மனம் திரும்பி விசுவாசியுங்கள். அவர் ஆரம்பிக்கும் போது எதை பத்தி ஆரம்பிச்சாரு? காலத்தை பத்தி சொன்னார். இன்னொரு இடத்துல திராட்சை ரசம் ரொம்ப பற்றாக்குறை ஆயிடுச்சு. அப்போ ஏசப்பா கிட்ட அவங்க அம்மா வந்தோடனே அவங்க அம்மா சொல்றாங்க, மகனே திராட்சை ரசம் கம்மி ஆயிடுச்சுப்பா. நம்மளா அந்த நல்ல பிள்ளையா இருந்தா என்ன பண்ண, தோமா தான் வந்து அற்புதம் செய்யறோம் பாருங்க அப்படின்னு ஓடி வந்திருப்பாரு. இவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன்னா என் பிதா மகிமை அடைகிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம்ல தான் அந்த அற்புதத்தை என்ன பண்ணுவேன் நான் செய்வேன். ஜீசஸே டைம் லைன்ல தாங்க இருந்தார். ஜீசஸ் கைரோஸ், அவர் கைரோஸை உருவாக்குறவர் அவர் தான். ஆனா மனுஷ பிறவி எடுக்கும் போது, இன்கார்னேஷன் சொல்றோம், மானுட பிறவி எடுக்கும் பொழுது அவர் இங்க வந்து நம்ம டைம் லைன்ல தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார். மனுஷனாகிய மனிதர்களாகிய நம்ம காலத்துல இருந்ததுனால தான் ஒவ்வொரு டைமுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காத்துக்கிட்டு இருந்தார். என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி யோவான் 5:4 நீங்க வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெதஸ்தா குளத்துல ஒரு முடவன் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். அவன் எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 38 வருஷமா இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும், அங்க என்ன நடக்குமா? அந்த பெதஸ்தா குளத்துல ஒரு தேவ தூதன் சில சமயங்களில், நல்லா கவனிக்கணும், சில சமயங்களில் வந்து அந்த குளத்தை என்ன பண்ணுவானா? கலக்குவானா. அந்த குளத்தை கலக்கும் போது யாரு முதல்ல உள்ள போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்துரும்? சுகம் நடந்துரும். இப்போ நல்லா கவனிக்கணுங்க, இப்போ இந்த குளத்தை கலக்கிற நேரம் எப்பன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மனுஷன் யோசிச்சு பாருங்க, முதல்ல போய் உட்காந்துருப்பான், எத்தனை நாள் இருந்திருப்பான்? 2-3 நாள் தூங்காம இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தூக்கம் வந்திருக்கும், 1 வருஷம்,
5 வருஷம், 10, 15, 20, 30, 38 வருஷங்க. அந்த மனுஷன் யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனோட இருதயம் எப்படி இருந்திருக்கும். 38 வருஷமா ஒரு டைம் ஒரே ஒரு செகண்ட் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் போய் இறங்கணும்னு ஆசைதான், ஆனா நான் போய் இறங்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் வந்து இறங்கிடுறான். அந்த டைமை வந்து வேற ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டான், என்னால் அந்த டைமை பயன்படுத்த முடியல. இப்போ நல்லா கவனிக்கணும், அங்கே போய் ஏசப்பா என்ன சொல்றாரு, இப்போதான் என் டைம் வா. அப்போ நான் நிறைய நேரம் யோசிச்சேன், நீங்க யோசிக்கலாம் தெரியல, பெதஸ்தா குளத்தில் எத்தனையோ பேர் நம்ம சிக்கானவங்க இருந்தாங்க, வியாதியஸ்தர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் சுகமாக்கல அவர். ஆனால் யாரை மாத்திரம் தான் சுகமாக்கினார்? 38 வருஷமா முடவனா இருந்த ஒரு மனிதன். ஏன்னா அவனுடைய காலம் 38 வருஷமா அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய டைம் முதல்ல இருந்தது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய டைம் எங்க நியமிக்கப்பட்டிருந்தது? இயேசு கிறிஸ்துவின் கரங்களினாலே அவனுக்கு சுகம் உண்டாகணும்ன்றது 38 வருடம் அவன் காத்துட்டு இருந்தான். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்க நம்மளுடைய பார்வையில 38 வருஷத்தை அவன் வீணடிச்சிட்டான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னொன்னு தெரியுமா, 38 வருஷமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை அதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை விட பல மடங்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நேரத்துல, கர்த்தர் குறித்த காலத்துல அவனுக்கு என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ நீங்க அற்புதத்தை நீங்க துரிதப்படுத்தி பெற்றுக்கொண்டாலும் கஷ்டம், அற்புதத்தை அவர் கொடுக்கிற நேரத்துல நீங்க பெற்றுக்கொள்ளாம போனாலும் கஷ்டம். ஏன் தெரியுமா? உங்களுடைய காலத்தை நீங்க வீணடிப்பீங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற நாளில் ஒருவேளை உங்க பார்வைக்கு அது தாமதமாக இருந்தாலும், அது சீக்கிரமா இருந்தாலும், தாமதமா இருந்தாலும், கர்த்தர் கொடுக்கிற நேரத்தில் ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, கைரோஸ் நொடியில அந்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பயங்கரமான, அதாவது அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்ல முடியும், நிறைவுன்னு சொல்ல முடியும். ஆசீர்வாதம் கூட கிடையாது. ஆசீர்வாதம் கூட ஒரு சின்ன வார்த்தை. நிறைவுன்னு என்ன அர்த்தம்? அதை தாண்டி வேற எதுவுமே இல்லைங்க. பரிபூரணங்க, பெர்ஃபெக்ஷனுங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நானும் என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு கர்த்தர் உறுதிப்படுத்துறது தான், கர்த்தர் எங்களுக்கு பரிபூரணத்தை என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே காலத்தின் அடிப்படையில் நாம் கிரியை செய்கிற மனிதர்களாக இருக்கிறோம். அதனாலதான் நம்ம எல்லாருமே நம்ம திருமண பத்திரிகையில மேல போடுவோம் இல்லைங்களா, கர்த்தர் அதின் காலங்களிலே சகலவற்றையும் நேர்த்தியாக. அங்க அந்த வார்த்தை என்ன கவனிங்க? அதின் காலங்களிலே கவனிக்கணும். ஸோ மேரேஜில் அது போடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? கல்யாண பத்திரிகையில் அது போடுவாங்க. அந்த காலம், அந்த டைம், அந்த நேரத்தில் எப்படி நடந்திருக்குது? நேர்த்தியாக. பிரசங்கி 3:11 நம்ம அதை வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம், பிரசங்கி 3:11 நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தர் அதின் காலங்களிலே சகலவற்றையும் நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறார், செய்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ இந்த டைம் அப்படின்னு வரும்போது இத கர்த்தருடைய காலத்துல புரிந்து கொள்றதான ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 9:4 வாசிப்போம். யோவான் 9:4 வாசிக்கலாமா? பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. திரும்ப சத்தமா வாசிக்கலாம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ ஜீசஸ் இந்த பூமியில இருந்து, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வானத்தையும் பூமியும் நேரத்தையே அவர் தான் உருவாக்கினாரு. ஆனாலும் இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாரு? பகற்காலம் இருக்கும் மட்டும். சோ ஒரு டைம் இருக்கு, அந்த டைம் வரைக்கும் நான் என்ன செய்யணும்? வசனம் போட்டிருக்குது, அனுப்பினவருடைய கிரியைகளை நான் ஏங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுங்க, அவர் கொஞ்ச நேரம் அப்படி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு, ஏப்பா பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, எல்லாரும் மனம் திரும்பாட்டி செத்துப்போ, இப்படி பண்ணிட்டு அவர் நேரம் போய் படுத்து தூங்கியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். ஏப்பா ரொம்ப டயர்ட், நான் யாரு தெரியுமா, நான் யாருன்னே தெரியாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பிகு பண்ணாரா? ஒரு சீன் போட்டாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாருங்க, இருக்கிற 3.5 வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தாருங்க. தூங்குறது கூட டைம் இல்லைங்க அவருக்கு. தூங்குறது லிட்டரலா பாத்தீங்கன்னா, அவர் இங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற வழியில படகுல தான் தூங்குனாரு. நைட் டைம்ல ஜெபம் பண்ணுவாரு, பகல் நேரத்துல பிரசங்கம் பண்ணுவாரு. நைட் டைம்ல ஜெபம், பகல் நேரத்துல பிரசங்கம். நைட் டைம்ல 3.5 வருஷமா அந்த மனுஷன் உண்மையாலுமே தூங்கினாரா இல்லன்னு கூட நமக்கு தெரியல.
நம்ம சொல்லலாம் அவர் தேவாதி தேவன், அவருக்கு எதுக்கு தூக்கம், உறங்குவதும் இல்லை. அவர் தேவாதி தேவனா இருந்தாலும் மனுஷ சரீரத்தில் தானே வந்தாரு. ஸோ அவருக்கு டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, நான் இங்க இருந்து செய்யக்கூடிய எல்லா வேலையும் இனிமே ஒரு 10 வருஷம், இன்னொரு 100 வருஷத்துக்கு செய்யக்கூடிய வேலையை நான் எத்தனை வருஷத்துல செஞ்சு முடிக்கணும்? 3.5 வருஷத்துல செய்யணும். அப்போ என்னுடைய டைமை நான் என்ன பண்ண மாட்டேன், வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ கால விரயம் ஆச்சுன்னா ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க, கால விரயம் பண்றீங்க இல்ல கால விரயம் ஆகுதுன்னா நீங்க தேவனுடைய சத்தத்தை இன்னும் கேட்க ஆரம்பிக்கல. சம்வேர் யுவர் டைம் இஸ் லீக்கிங். நான் போன வாரமே சொன்னேன் இல்லைங்களா, காலத்தை சேமிச்சு வைக்கணும்னா காலம் ஃபர்ஸ்ட் எப்படி செலவாகுதுன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இப்போ நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஓட்ட பையில காசை போட்டீங்கன்னா என்னங்க ஆகும்? கீழே போய் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல பையில இருக்கிற ஓட்டையை ஃபர்ஸ்ட் அடைப்பீங்க. அப்ப அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் கர்த்தர் தருகிற தருணங்களை புரிஞ்சுக்கணும், அதை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? வீணான நேரங்களை செலவழிக்கிறத ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் பண்ணுங்க. வீணான நேரம்னா என்னது? தேவையில்லாம போனை பார்க்கறது, மெயினா டிவி போன். இதுதான் இன்னைக்கு வீணான நேரங்களாக நான் பார்க்கிறேன். டிவி போன் ரெண்டு முக்கியமான காரியம் தான் இன்னைக்கு வீணான நேரம். மற்றபடி நீங்க குடும்பத்துக்காக போவீங்க வருவீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா டிவியும் போனும் இருக்கு பாத்தீங்களா, இது பயங்கரமா உங்களுடைய நேரத்தை திருடுகிற திருடர்கள், கொள்ளக்காரங்க உங்க நேரத்தை கொள்ள அடிக்குது. அப்போ நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஏன்னு சொல்லி சொன்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே நமக்கு இப்போ ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்குள்ள இருக்கிறோம். நம்மளுடைய நாட்கள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம காலத்தை ஞானமா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டும். பாருங்க, அவர் சொல்றாரு, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என் அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும். அடுத்த வசனம், அடுத்த பாட்டு வாசிங்க. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்பல் இனிமே சொல்ல முடியாதபடி ஒரு டார்க் டைம்ஸ், பிசாசினாலே கொண்டு வரப்படுகிற ஒரு இருளான நேரங்கள் வருதுங்க. எல்லாரும் என்னை பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்க. இருளான நேரங்கள் வருகிறது. இந்த நேரத்தில் போய் என்னால் இப்ப ஃப்ரீயா சொல்ற மாதிரி சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆகையினாலே என்னுடைய வேலையை நான் வேகமா செய்யறேன். சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அப்பதான் ஒரு பெரிய மீட்டிங்கை முடிச்சுட்டு வர்றாரு. முடிச்சுட்டு வந்தோடனே இங்க பாத்தீங்கன்னா சமாரிய பெண்ணுகிட்ட உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போதகம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பாடு வாங்குறதுக்கு சீசர்கள் எங்க போறாங்க, போய் வாங்கிட்டு வராங்க. பரோட்டாவும் சால்னா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்து சொல்றாங்க, தலைவரே சாப்பிடுங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்க அறியாத வேறொரு போஜனம் எனக்கு ஒன்னு. சரி, யார் இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா? பாருங்க, இப்போ இவருக்கு 3.5 வருஷமா இந்த ஊர்ல இருந்தப்ப, அந்த ஊர் முழுக்க 3.5 வருஷத்துல அவரு நடந்து தெரியாத இடங்களே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு தூக்கமே இல்லை. சீஷர்கள் யோசிச்சிருப்பாங்க, எதுக்குறா நம்மளை பாடா போட்டு இந்த மனுஷன் இப்படி பாடுபடுத்துறாரு, தூங்க விட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி. கவனிங்க, இப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வந்தப்போ அவர் அந்த குரோனோஸ் காலத்திலே செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களிலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு காலத்திற்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? இருக்கா? காலத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. பணத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்தஸ்தை கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்க எதை வேணா ஆளுகை செய்யலாம், ஆனா காலத்தை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அதனாலதான் மனுஷனை பத்தி சொல்லும் போது வாழ்நாள் அப்படின்ற வார்த்தை, லைஃப் டைம். கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் பிறந்து 2 வயசுல செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனை பத்தி என்ன சொல்லுவோம்? அவனுடைய வாழ்நாள் எத்தனை வருஷம்? 2 வருஷம். நான் சொல்றது புரியுதா? சோ ஒரு நம்ம வாழ்ற காலம், நம்ம வாழ்றதான அந்த இது, அது பேரு என்னதான்? காலம். வாழ்நாள்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, லைஃப் டைம். அப்ப டைம் தான் உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, நிர்ணயிக்குது. அதுதான் நிர்ணயிக்குது. வருஷமா வாழ்றீங்களா, 10 வருஷமா வாழ்றீங்களா, 90 வருஷம் வரைக்கும் வாழ்றீங்களான்றது காலம் உங்களை நிர்ணயிக்குது. சோ யூ ஆர் நாட் அபவுட் டைம். நீங்க காலத்துக்கு மேற்பட்டவர்கள் அல்ல, காலத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப ஞானமா, நம்ம போன வாரத்துல படிச்சோம், சங்கீதம் 90:12 மோசே என்ன சொல்றாரு? கர்த்தாவே ஞானமுள்ள இருதயத்தை தாரோம். என்னத்துக்காக? காலங்களை எண்ணும், நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்கும். அதுதான் எனக்கு ஞானம். ஏன்னா நான் இன்னைக்கு இருக்க போறேனா, நாளைக்கு இருக்க போறேனா, என் வாழ்நாள் எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? முக்கியமான ஒரு காரியம், எல்லாரும் கவனிங்க. நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க பெற்றுக்கொண்டீங்களா ரட்சிப்பு, அதுக்கு அடுத்து
முக்கியமான ஒரு விஷயம்னா அது என்ன தெரியுமா? காலம். நீங்க ரட்சிப்பை எப்படி இழந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு பிரயாசப்படுறீங்க இல்லையா, அதே அளவுக்கு நீங்க என்ன பிரயாசப்படணும்? காலத்தை நான் வீணடிக்க கூடாது. ரட்சிப்பை காத்துக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ அதே அளவுக்கு நீங்க எதுல பிரயாசப்படணும்? காலத்தை ஞானமா பயன்படுத்துறதுல நம்ம பிரயாசம் போட வேண்டியது அவசியமா இருக்குது. நல்லா கவனிக்கணும். மனுஷனுடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா என்ன பாருங்களேன், நான் ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்ல போறேன். தூக்கம் வருதா? இல்லை இல்லை, தயவு செஞ்சு தூக்கம் வந்தால் போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்க. ஏன்னா நான் முக்கியமான காரியங்கள் நான் சொல்ல போறேன். இது உங்களுடைய மைண்டுக்குள்ளே போகணும். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைக்கு கேட்குறவங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த வார்த்தை கேட்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் நடந்ததாகவே உங்கள் கனவுல கூட வராது, ஞாபகம் கூட வராது. கேட்டவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ அதனால நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சில டைம் ஜோன் வச்சிருக்கிறாருங்க. அந்தந்த டைம் ஜோன்ல அந்தந்த கால கட்டத்தில் ஒரு சில காலங்கள் நடக்கும்படி கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இப்போ இந்த காலங்கள் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில அறியாமையினால கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனா வாழ்க்கை முழுசுமே தாமதம் ஆச்சுன்னா நீங்க மொத்தத்தையும் இழந்துருவீங்க. ஒரு தோராயமாக ஒரு 6 டைம் ஜோன் பிரிக்கலாம். அதை பத்தி நான் சொல்றதுக்கு டைம் இல்லை, பட் 6 டைம் ஜோன் பிரிக்கலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை. 6 டைம் ஜோன்ல 1-2 மிஸ் பண்ணி காலம் முன்ன பின்ன நம்ம கேட்சப் பண்ணிக்கலாம். ஆனா மொத்தத்தையும் நீங்க இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்துக்கும் 4-5 டைம் ஜோன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால இழந்து போன காலத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி கர்த்தருக்கு விசுவாச துரோகம் பண்ணிட்டு ரட்சிப்பை இழந்துட்டீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியாதோ, பரலோகத்துக்கு முன்னாடி போய் தேவதூதர் முன்னாடி போய் நின்று சிங்காசனம் நின்று இயேசுவே மன்னிங்க இயேசு கிளம்புன்றவர். இதே மாதிரி தான் டைம் ஜோன்லயும் நம்மளுடைய காலத்தை நம்ம கரெக்டா பிரயோஜனப்படுத்தலாம். ஒரு சில காலங்கள் தேவன் எக்ஸ்கியூஸ் தரலாம், எப்போ அறியாம இருந்த காலத்துல. ஆனா தேவனை அறிந்ததுக்கு அப்புறம், காலத்தை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டானதுக்கு அப்புறம், நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நொடிக்கும் நீங்க அது வேஸ்ட் தான். திரும்ப நீங்க அதை நீங்க ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஆனா அறியாமையில நீங்க இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையா உங்களுக்கு காலங்களை அவர் மீட்டு கொடுக்கிறார். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே காலங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். பவுல் எடுத்துக்கோங்களேன். பவுல் அவருடைய வாழ்நாள் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரு? இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறவங்களை நான் என்ன பண்ணுவேன்? அடிப்பேன், உதைப்பேன், பிடிச்சி ஜெயிலில் போடுவேன். ஆனா அவர் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? வேற விதமா மாறி சபையெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சார். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ண உடனே இவரை தூக்கி என்ன பண்ணாங்க? ஜெயிலில் போட்டாங்களா? இப்போ ஜெயிலில் ஒருவேளை யாராவது சொந்தக்காரங்க பார்க்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நண்பர்கள் பார்க்க, பவுலே எப்படி இருக்கிறீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்களா, உங்களுக்கு நல்லா 3 வேளை சோறு போடுறாங்களா, அடிக்கிறாங்களா, இந்த கேள்வியெல்லாம், இந்த அனுதாபம் பரிதாபம்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அவர் ஒருவேளை என்னுடைய புரிதல் இதுதான், நீங்க போய் அவர்கிட்ட நின்னீங்கன்னா நீ எந்த ஊர்ல இருந்து வரான்னு கேட்பாரு. நான் தெசலோனிக்கேல இருந்து வரேங்கயா. தெசலோனிக்கேல இருக்கிற சர்ச்சு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் அனுதாபத்தை கேட்கல, அனுதாபத்தை எதிர்பார்க்கல. தெசலோனிக்கால நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்? ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். இப்போ அவர் நம்ம தெசலோனிக்கா ஊர்ல இருந்து அவர்கிட்ட போய் ஜெயிலில் போய் விசாரிக்கிற நலன் புலன் விசாரிக்க போனோம்னா அவர் என்ன சொல்லுவாரு? முதல்ல சர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லு. சர்ச்சில் இருக்கிற அவர் எப்படி இருக்கிறார், பாஸ்டர் எப்படி இருக்கிறார், எவனாவது கள்ள உபதேசக்காரன் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானா அடிச்சு துரத்தவன வெளியே. இதுதான் அவருடைய ஜெயிலில் பேசின வார்த்தைகளாக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் அப்படி வாழ்ந்ததுனால தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான முக்காவாசி பகுதி அவர் தான் எழுதியிருக்கிறார். ஏன் தெரியுமா? காலத்தை அவர் எத்தனை நாட்கள் உயிரோடு இருந்தார்னா நமக்கு தெரியாது. ஆனா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து அவர் மரண தருவாய் வரைக்கும், அதனாலதான் ஃபைனல் அவர் சொல்றாரு, என்னுடைய ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்க. எப்படிங்க அந்த தைரியம் அந்த மனுஷனுக்கு வந்துச்சு? ஏன்னா அவர் காலத்துல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல. அவர் ஜெயில இருந்த டைம்ல கூட அங்க இருக்கிறதான சேவகம் பண்ற சோல்ஜர்ஸ்க்குலாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணாரு. இந்த யோசிச்சிருப்பாங்க அந்த ஊருக்காரங்க, இந்த மனுஷனுக்கு வாயில தான் ஏதாவது போட்டு ஒட்டணும். லொயலொயலொயன்னு இந்த மனுஷன் இயேசு 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 என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துல சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிப்பது என்னுடைய வேலை. அதற்காக தான் அவர் அழைக்கப்பட்டார்.
அப்ப நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? அந்த அழைக்கப்பட்ட அழைப்புல, அந்த நோக்கத்துல, அந்த காலத்தை நீங்க எப்படி பிரயோஜனப்படுத்துறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய காலத்தை நீங்க எப்படி பிரயோஜனப்படுத்துறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற நோக்கம் என்ன? அந்த நோக்கத்திற்காக உங்களுடைய ஒவ்வொரு நொடியும் நீங்க செலவழிக்கும் பொழுது நம்ம தாராளமா நம்ம கடைசி நொடியில நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா? பவுல் வசனத்தை நம்ம அப்படியே சொல்லலாம். இல்லைன்னா சும்மா கல்றையில கல்வெட்டு எழுதி வச்சுக்கலாம். கல்றையில என்ன கல்வெட்டு பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேருடைய கிறிஸ்தவ கல்வெட்டு என்ன இருக்கும்? ஆமா, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கல்வெட்டுல எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் வாழ்க்கையை பத்தி 4 பேர் கேவலமா சொல்லுவாங்க. ஏடா இவனுடைய கல்றையிலேயே இதை எழுதி வச்சிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். பிரியமானவர்களே, நமக்கான நோக்கம் என்ன? கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் என்ன? இந்த திட்டத்திலே நான் காலத்தை நான் எவ்விதமாக நான் பயன்படுத்த போகிறேன், அதை குறித்து இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக காலத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் சொன்னேன், வேகம், ஸ்பீடு. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. உங்களுக்குலாம் கதை மாதிரி சொன்னாதான் நீங்க தூங்காம இருக்கிறீங்க. கொஞ்சம் ஏதாவது கருத்து மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா அப்படியே கண்ணுக்குலாம் அப்படியே மூடிடுது. எவ்வளவு நேரம் தான் நான் கதை, அப்படின்னா மொத்தத்துக்கு நான் கதையை தான் சொல்லணும் உங்களுக்கு, அப்படின்னா நல்லா கவனிக்கிறீங்க. கொஞ்சம் ஏதாவது வசனத்திற்குள்ள போனா அப்படியே கண்ணு பாருங்க. ரொம்ப வேதனையோட சொல்றேங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. எல்லாரும் என்னை பாருங்க, ரொம்ப முக்கியங்க இது. ஆன்லைன்லயே இப்போ நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, இதெல்லாம் சொல்லாதப்பா ஆன்லைன்ல, நம்ம சர்ச்சை பத்தி என்னப்பா நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம், நான் என்ன பண்றது? தூங்குறவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கான மேடையில் வந்து நிக்கிறேன் இல்லைங்க. நம்ம எல்லாருமே தேவனுடைய வார்த்தை கேட்கணும். சரி, கவனிங்க. காலம். இப்போ காலத்துல முக்கியமானது என்னன்னா ஸ்பீடு. சரி, இப்போ நானும் ஜேம்ஸும் இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி வரோம்னு வச்சுக்கோங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி வரோம். இப்போ அவன் வந்து சைக்கிள்ல வரான், நான் பைக்ல வரேன். கரெக்டா? நாங்க கரெக்டா 6:30க்கு கிளம்புறோம். 7 மணி ஆராதனைக்கு 6:30க்கு கிளம்புறோம். இப்போ இதுல யாரு ஃபர்ஸ்ட் வந்திருக்க முடியும்? பைக்ல வந்தா நான் தான் வந்திருக்க முடியும். இவன் என்ன பண்ணிருப்பான்? வருவான். 2 பேரும் ஒரே டைமுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா கவனிங்க, 2 பேரும் ஒரே டைமுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா நாங்க வந்து நான் 7 மணிக்கு 6:55 கூட வந்திருப்பேன். ஏன்னா நல்லா முறுக்குன்னு வேகமா முறுக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா இவன் எவ்வளோ வேகமா அழுத்திருந்தாலும் அவனுக்கு கண்டிப்பா 5 ரோடு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம். அதுவும் அந்த டால்மியா மேடெல்லாம் ஏறி மேடெல்லாம் அழுத்தி அவன் வர்றதுக்கு இங்க இவனுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 1 மணி நேரம்னாச்சும் ஆயிருக்கும். இப்ப நாங்க ஆரம்பிச்சது ஒரே நேரம், ஆனா நாங்க வந்து சேர்ந்தது வேற வேற நேரம். காரணம் என்ன? வேகம். வேகம். என்னுடைய வண்டியில வேகம் இருந்துச்சு. இவன் எவ்வளவுதான் மிதிச்சாலும் அவனுடைய சைக்கிள்ல அவனுடைய பலனுக்கேற்ற வேகம் தான் இருக்கும். அந்த சைக்கிள்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பீடு தான் போக முடியும். நீ சைக்கிள்ல மோட்டரை வச்சு நீங்க ஓட்டிட்டு போனாலும் 40-50 கிலோமீட்டர்ல போய் பிரேக் அடிச்சிங்கன்னா கீழே தான் விழுவணும். ஏன்னா வண்டிக்கு ஒரு வேகம் வச்சிருக்காங்க, அதுக்குரிய வெயிட் இருக்கும். அதனால பிரேக் அடிச்சோன்னா அந்த வண்டி என்ன ஆகும்? நிற்கும். ஸோ இப்படி பல விஷயங்களை மனசுல வச்சுதான் வேகத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயிக்க முடியும். இப்ப இதே போலதாங்க சில நேரங்களில் நாம் ஒரு சில தருணங்கள், கைரோஸ் மொமெண்ட்ஸை நம்ம தவற விட்டுட்டோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? வேகத்தை நம்ம கூட்டணும். ஏன்னா ஏற்கனவே அடைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் போய் என்ன பண்ணல, நிக்கல. நான் வந்து பைக்கில் வர வேண்டிய நான் சைக்கிள்ல வந்ததுனால என்னுடைய வேகம் குறைஞ்சிருச்சு. இப்ப கர்த்தர் எனக்கு கிருபையா ஒரு தருணத்தை கொடுத்து, கம் ஆன் சன், இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட், மகனே உன்னுடைய வேகத்தை துரிதப்படுத்து. அப்ப ஆவியானவருடைய பலன் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு வேகம் வருது. என்ன வேகம் தெரியுமா? கர்த்தருக்காக வாழ்கிறதான வைராக்கியம், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீடு உங்களுக்கு உண்டாகுது. அந்த வேகத்துல வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற டைம் ஜோனோட நீங்க என்ன ஆடிடலாம், அப்படியே அலைன் ஆகி கரெக்டா போகலாம். இல்லைன்னா நான் சைக்கிள்ல தாங்க வருவேன், நான் ஏழ்மையும் எளிமையுமானவன், சைக்கிள்ல தான் வருவேன் அப்படின்னா கர்த்தருடைய டைம் ஜோனை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு காரோ பைக்கோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும் தெரியுமா? அக்சலரேஷன், அக்சலரேட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகத்தை கூட்டுதல். வேகத்தை கூட்டு. ஜெபம், கர்த்தருடைய சமூகம், பரிசுத்தம், தேவனுடைய வார்த்தை, இதுதான் உங்களுடைய வேகம். இதை நீங்க அக்சலரேட் பண்ணீங்கன்னா நீங்க இழந்து போன டைம் ஜோன் என்ன பண்ண முடியும்? கேட்ச் அப் பண்ணிட முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருவேளை பாதி வழியில அவர் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, ஆனா பிரவீன் அங்க பைக்ல வந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல வரும்போது ஜேம்ஸ் பிரவீன் கூட லிஃப்ட் கேட்டு வந்துட்டாருன்னா
அவர் கரெக்டா நான் வர, ஒருவேளை அவர் இன்னும் வேகமா வந்திருந்தாருன்னா, பிரவீன் நல்ல பைக்கை முறுக்கிட்டு வந்திருந்தானா, அவன் நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க வந்து. நான் சொல்றது புரியுதா? ஏன் அவருடைய ஜேம்ஸுக்கு அந்த அந்த ஸ்பீடு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருந்துச்சு. நான் இந்த அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒருவேளை அவனுடைய வேகம் அப்படின்னா அவன் ஆரம்பிக்கிறதப்ப ஆரம்பிச்சிருப்பான். மாமா 6:30க்கு ஆரம்பிச்சா ஒரு பைக்கில் வந்துடுவார், நான் சைக்கிளில் போகணும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், 6 மணிக்கு நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னுவான். கரெக்டா? ஆனால் அப்படி ஆரம்பிக்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பிக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆரம்பம். ஸோ ஆரம்பத்தை நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய பிரயாண வேகத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தீர்மானிக்கலாம். என்ன வேகத்தில் நீங்கள் போறீங்கன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும். அப்போ உங்களுடைய வேகத்தை துரிதப்படுத்துங்க. நிறைய பேர் நீங்க டைம் ஜோனுக்கு பின்னாடி இருக்கிறீங்க. கர்த்தர் வச்சிருக்கிற கைரோஸ் மொமெண்ட்ஸ்க்கு, கர்த்தர் வச்சிருக்கிற கைரோஸ் நொடிகளுக்கு பின்னாடி இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரேயர் நம்ம பண்ண போறோம். அந்த பிரேயர்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்க போறார். அந்த அபிஷேகத்தில் அது எதற்காக தெரியுமா, நீங்க இதுவரைக்கும் விட்ட காலங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா, வேகமாக போய் அந்த காலத்துல நீங்க போய் நிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் பிரேயர் இதுக்கப்புறம் இருக்க போது நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த காரியங்களுக்குள்ள போகலாம். இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும். அடுத்து இன்னொரு மனுஷனை கூட நீங்க கவனிக்கலாம். இவர் யார் அப்படின்னா யாக்கோபுங்க. யாக்கோபை பத்தி சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் அவன் தன்னுடைய அண்ணனை ஏமாத்தினாருயா, அண்ணனாகிய ஏசாவை ஏமாத்திட்டு இவர் எஸ்கேப் ஆகி வராரு. எஸ்கேப் ஆகி வரும்போது ஆதியாகமம் 28:16 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. எடுத்து வாசிக்க வேண்டாம், மேபி ஸ்லைட்ல தம்பி போடுவாரு. ஆதியாகமம் 28:16, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, கவனிங்க ஸ்லைட்ல இருக்கு பாருங்க, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். சரி, யாக்கோபுக்கு கர்த்தர் அங்க இருக்கிறாருன்னு தெரியும். எங்க இருந்து ஓடி வரும்போது, அண்ணங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வரும்போது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அங்கேயே இருக்க வேண்டியதானே, கர்த்தர் இருக்கிற இடத்துல அவன் இல்லாம அவனுக்கு என்ன வேலை? இப்ப பாருங்க, அவனோட டைம் அவன் புரிஞ்சிக்கல. கவனிக்கணும். இப்ப இங்க இருந்து மனுஷன் என்ன பண்றாரு, ஓடி போய் அவங்க மாமா வீட்டுக்கு போறாரு. அங்க போய் அங்க எத்தனை வருஷம் தெரியுமா அவருக்கு, 20 வருஷங்க. 20 வருஷம் மொத்தமா அந்த அவங்க ஆடு சம்பாதிக்கிறதுக்குலாம் அவங்க கணக்கெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கணக்கெல்லாம் நான் சொல்ல, மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் யாக்கோபு என்ன தெரியுமா பண்ணாரு, வேஸ்ட் பண்ணிட்டாருங்க, வேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ திரும்ப சம்பாதிச்ச ஆடு மாடு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு திரும்ப வராரு. திரும்ப வரும்போது கவனிச்சிங்கன்னா ஆதியாகமம் 28 அந்த சம்பவம் நடக்குது. அவரால் காலங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியல. ஆதியாகமம் 32:26 பாருங்க, அங்க அதே இடம், எந்த இடம், அவரு கர்த்தர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதே இடத்துல திரும்ப இருக்கிறார். அங்க வரும்போது அங்க ஆதியாகமம் 32:26 வாசிக்கலாமா? அவர் எங்க ஸ்லைட்ல இருக்கிறத வாசிங்களேன். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார், அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். கவனிக்கணும். இப்போ யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அவருக்கு புரிஞ்சு போச்சு, என்ன எத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணியாச்சு, 20 வருஷம் முடிஞ்சு போச்சு, இனிமேலும் எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண போறது இல்ல, இழக்க போறது இல்ல. அட் த சேம் ஸ்பாட், இதே இடத்துல தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போனேன். அறிவில்லாம நான் என்ன பண்ணிட்டேன், 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இனிமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால இப்ப என்னன்னு அந்த தேவன் அந்த தூதன் வர்றாரு, அவர்கிட்ட என்னன்னு சண்டை போடுறாரு, அவர் எப்படி ராமுழுது சண்டை போட்டு சொல்றாரா, நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. ஏன் தெரியுமா, யாக்கோபுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா 20 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த 20 இயர்ஸ்ல வேஸ்ட் பண்ண எல்லா ஆசீர்வாதத்தையும் இப்ப என்ன பண்ண போறேன், நான் கேட்ச் அப் பண்ண போறேன். அது எல்லாவற்றையும் நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் பிடித்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஒரு புரிதலோடு அந்த மனுஷன் அந்த இடத்துல செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த யாக்கோபு இவ்விதமாக தன்னுடைய காலங்களை வீணடித்தாலும் அவர் ரொம்ப அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவருடைய தொடை சந்தை என்ன பண்ணாங்களாம், அந்த தூதன் வந்து தொட்டாராம். அதுல இருந்து அவன் வாழ்நாள் ஃபுல்லா நொண்டி ஆனாலும் பரவாயில்லையா, நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் மை கைரோஸ் மொமெண்ட்ஸ். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற கைரோஸ் நொடிகளை என்ன பண்ண மாட்டேன், வீணடிக்க மாட்டேன். என் குரோனோஸ் எப்படி வேணா இருக்கலாம், என் குரோனோஸ்ல நான் தாமதமா போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு வேண்டிய வேகத்தை தந்து அந்த அபிஷேகத்தினால நிரப்பி நான் அந்தந்த காலங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இப்போதான் முக்கியமான ஒரு கிரக்ஸுக்கே வரும், அதாவது கோர் ஆஃப் த மெசேஜ். என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு காலங்களை பற்றி ரெண்டு சொன்னா, ஒன்று என்னது? குரோனோஸ். குரோனோஸ்னா நம்ம வாழ் காலங்கள், நிமிடம், நொடி, இதெல்லாம். அடுத்து இன்னொன்று என்ன சொன்னேன்? கைரோஸ். கைரோஸ்னா என்னதுங்க? கர்த்தர் குறுக்கிடுகிறதான ஒரு நேரம், அதுதான் கைரோஸ். இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அது வந்துருமா, ஈஸியா வந்துருமா அப்படின்னா கிடையாது. என்ன பில்லி அப்படியும் சொல்ற இப்படியும் சொல்ற? குரோனோஸ்ல நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, கரெக்டா போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு சொன்னேன். ஆனா இந்த ஆசீர்வாதம் இட் டஸ் நாட் கம் ஈஸி. அது உங்களுக்கு எளிமையா வர்றதில்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனம். நீங்க பைபிள் உங்களால் எடுக்க முடியல, வேகமா எடுக்க முடியலன்னா டக்குன்னு ஸ்லைட்ல பாருங்க, தம்பி போட்டிருப்பாரு. தானியேல் 10:13 வாசிக்கலாமா? பெர்சியாவின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்ப கவனிக்கணும், தானியேல் ஒரு கைரோஸ் மொமெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், தானியேல் ஒரு கைரோஸ் மொமெண்ட்டுக்காக எத்தனை நாள் ஃபாஸ்டிங் போடுறாரு? 21 நாள் ஃபாஸ்டிங் போடுறாருங்க. எல்லாரும் நீ பாருங்க, 21 நாள் ஃபாஸ்டிங் போடுறாரு. ஓகேவா? இப்போ அந்த சம்பவத்தினுடைய முடிவில் ஒரு தூதன் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நீயே உன்னுடைய மனசை பொருந்த வச்சு தேவனிடத்துல ஜெபிக்கும் போதே முதல் நாள் என்ன ஆயிடுச்சு? பதிலு வந்துருச்சு. ஆனா இப்ப நான் கைரோஸ்ல இருந்து வரேன். நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நீ பாருங்க. மேல இருந்து வந்த தேவ தூதன் தானியேல்ட்ட சொல்றாரு, மேல இருந்து நான் வந்தேன் இல்லையா, இந்த கைரோஸுக்கும் குரோனோஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய வார்ஃபேர் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. நல்லா கவனிக்கணும், குரோனோஸ்ல உங்க டைமை வீணடிக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். நான் ஏற்கனவே சொன்ன, புரிஞ்சுதா? இப்போ அடுத்ததா பிசாசுடைய இன்னொரு திட்டம் என்னன்னா, கைரோஸ் மேல இருந்து வருது பாத்தீங்களா, உங்களுக்கான ஆசீர்வாதம் அந்த காலத்துல வருது பாத்தீங்களா, அதை தடை பண்றதும் யாருடைய திட்டம்? பிசாசுடைய திட்டம். இப்போ உங்களை தெரியாமலே குரோனோஸ் கைரோஸுக்கும் நடுவுல வான மண்டலத்துல ஒரு என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ஃபைட் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. ஏங்க நான் சொல்றது புரியுதா புரியலையா? சோ இப்போ நான் குரோனோஸ்ல இருக்கிற நானு கைரோஸ் நேரங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். முதல் நாள் தானியேல் இப்படி போட்டு அப்படியே ஜெபம் பண்றாரு, இயேசுவே அப்பா மனம் இறங்குங்கன்னு ஜெபம் பண்றாரு. முதல் நாளே பதில் வந்துருச்சு. ஆனா அங்க மேல இருக்கிறதான அந்த பெர்சிய தேசத்து அதிபதி என்ன பண்ணிட்டானா, வந்ததான பதில பிடுங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு யாருக்கிட்ட சண்டை போடுறான்? மிகாவேல் கிட்ட சண்டை போடுறான். பதில் வந்திருக்கணும், ஆனா இப்ப பதில் வரல. காரணம் என்ன? மேல என்ன நடந்துட்டு இருக்குது? ஏங்க என்னங்க நடக்குது? சண்டை, யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல இருந்து உங்களுக்கு அனுப்புற பதில் அப்படியே டான்லாம் வந்துடாது. ஒரு சில காரியங்கள் கைரோஸ் மொமெண்ட்ஸ் அப்படியே டக்கு டக்குன்னு நடக்கலாம். ஆனா ஒரு சில காரியங்கள், ஒரு சில பதில்கள், ஒரு சில கைரோஸ் நொடிகள் உங்களுக்கு எப்படி தெரியுமா வரும்? யுத்தத்துல நீங்க தரித்திருந்து ஜெபிச்சா மாத்திரம் தான் வரும். ஏன் தெரியுமா? அந்த பதில் இங்க தானியேலுக்கு வந்துருச்சுன்னா டோட்டல் ஹிஸ்டரியே மாறிடும். அதுக்கப்புறம் தானியேலுக்கு கிடைச்ச ரெவலேஷன் பாருங்க, அவர் எண்ட் டைம்ஸ் பத்திலாம் எழுதுவார். இந்த ரெவலேஷன் வர்றதுக்கு தடை பண்ணது யார் தெரியுமா? பெர்சிய தேசத்து அதிபதி. நான் சொல்றது புரியுதா? சோ இந்த டைமுக்கு எதிராக இருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுங்க? ஆகாயத்து அதிகார பிரபு. அப்போ இவனை என்ன பண்றான்னா, நம்மளுடைய டைமை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறான் வீணடி. அதாவது அவனுக்கு என்னன்னா, தானியேல் ஜெபம் பண்ணி சலிச்சு போயிடணும். போயா கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டேன்றாரு. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணி சலிச்சு போயிருக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? நீங்களாம் இன்னும் ஜெபம் பண்ணி எல்லா பதிலும் அப்படியே வாங்கிட்ட மாதிரி கரெக்டா பாக்குறீங்க. சலிச்சு போயிருக்கிறீங்களா இல்லையா? ஆமா. எங்க ஆமானா ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமா, நம்ம நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலே தரலன்னு சலிச்சு போய் விட்டுட்டோம். ஆனா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஒரு யுத்தம் ஒண்ணு மேல நடக்குது. அந்த யுத்தம் எதுக்காக தெரியுமா? அந்த கைரோஸ் நொடியை என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்காதபடிக்கு அங்க ஆகாயத்து அதிகார பிரபு ஒருத்தன் என்ன பண்றான்? தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்.
அப்போ என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஒன்னு காலத்தையும் இங்க நம்ம பயன்படுத்தணும், அடுத்ததா மேல இருந்து வர்றதான கைரோஸ் நொடிகளிலே கர்த்தர் கொடுக்கிற அந்த பதிலை என்ன சேரும்படி நான் என்ன பண்றேன், ஜெபத்தினாலே தேவ தூதர்களை அனுப்பி ஆகாயத்து அதிகார பிரபுவோடு கூட யுத்தம் செய்யும்படி ஒரு லீஜியன், ஒரு பெரிய கூட்டத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மேல இருக்கிற ஆகாயத்து பிரபுவனுடைய நோக்கம் என்னன்னா, உங்க டைமை வீணடிக்கணும். நீங்க ஜோம் பண்ணி சலிச்சு போகணும். நீங்க ஜோம் பண்ணி உங்களுக்கு பதில் வராம என் தேவன் பதிலே தரமாட்டேன்றாரு போப்பா அப்படின்னு சோர்ந்து போகணும். இதுக்காக அவன் என்ன பண்றான் தெரியுமா, ஒரு வார்ஃபேர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏற்ற காலங்களிலே கர்த்தர் இதை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா கைரோஸுக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியம். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நாளைக்கு நடக்க வேண்டிய காரியத்துக்காக நீங்க யுத்தம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஜெபிக்கலாம். ஆனா கர்த்தர் தலையிடுகிற நேரம் ஒன்று உங்க வாழ்க்கையில உண்டாகணும்னா அதற்காக நீங்க என்ன செய்யணும், யுத்தம் செய்யணும். அது சும்மா சாதா ஜபத்திலலாம் அதை நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. இந்த ஜபத்திலேயே பதில் வந்துருச்சு, ஆனா அங்க தடைப்பட்டுருச்சு. காரணம் என்ன? கைரோஸ் நொடியை தானியேலுடைய வாழ்க்கையில அந்த பெர்சிய தேசத்து அதிபதி என்ன பண்ணணும்னு நினைச்சான், தடை பண்ணணும்னு நினைச்சான். இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 90% நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில வர வேண்டிய அந்த கைரோஸ் நொடியை யார் தெரியுமா தடை பண்ணி வச்சிருக்கிறா? ஆகாயத்து அதிகார பிரபு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஜெபத்தை வீரியமாக்கணும்ன்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த நாட்களிலே நாம் இந்த காரியங்களுக்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கைரோஸ் நொடிகளுக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் கொடுக்கிடுகிற நேரம் எனக்கு வரணும், என் வாழ்க்கையில நீங்க கொடுக்கிற பதில் என்னை சேரணும்னு சொல்லி நம்ம யுத்தம் செய்து ஜெபிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கு. நிறைய நேரங்கள்ல குரோனோஸ்லயே நம்ம ரொம்ப அப்படியே மதிமயங்கி போயிடுறோம். கைரோஸ் வர்றது மண்டைக்கு, எங்க எப்படி சொல்றது, ஆக்சன் மண்டைக்கு என்ன ஆகல, புரியல, மண்டையில ஏறல. இதுலயே அப்படியே we are too absorbed with chronos. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த மாசம் என்ன செய்ய போறோம், ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு, என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன். இது எல்லாமே என்ன கவலை தெரியுமா? குரோனோஸை பத்தி கவலை. கைரோஸை பத்தி ஏக்கம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க எதுவுமே பார்க்காது, தேவனை மாத்திரம் பார்த்து, தேவனே என் காரியங்களை என் காலங்களை நீங்க வாய்க்க செய்கிறவர் நீங்க தான், ஏற்ற காலங்களிலே இதை கிரியை செய்கிறவர் நீங்க தான். இது தடைப்பட்டிருக்கும்னா இப்போ நான் யுத்தம் செய்கிறேன், இந்த தடையை ஏற்படுத்துகிற ஆகாயத்து அதிகார பிரபுவை இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்றேன், நான் இப்போ எனக்கு வர வேண்டிய கைரோஸ் நொடியை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி நீங்க ஜெபித்தால் ஒழிய குரோனோஸ்ல இருந்து கைரோஸ் ஆசீர்வாதங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. இம்பாசிபிள். கனவுல கூட நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் கிட்ட இருந்து நீங்க நன்மையை வாங்கணும்னு கனவுல கூட யோசிச்சிடாதீங்க. பாருங்க, இந்த குரோனோஸ் கைரோஸை புரிஞ்ச பேதுரு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. 2 பேதுரு 3:8 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், கவனிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். திரும்ப வாசிங்க, சத்தமா வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ கைரோஸ்ல இருக்கிற ஒரு நாள் குரோனோஸ்ல இருக்கிற 1000 வருஷத்திற்கு சமம். அப்போ தேவன் எப்படி செயல்படுற, இது நீங்க உங்களால கனவுல கூட யோசிக்க முடியாது. ஏதாவது கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். 1 day is equal to 1000 years. 1000 இயருக்கு எத்தனை நாட்கள், ஏதாவது போட்டு பெரிய மேக்ஸ் புலவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, யாராலையும் சொல்ல முடியாது. அது என்னங்க ஒண்ணுமே புரியலைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது மனித புரிதலுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. இது எதுக்காக கொடுக்கப்பட்ட வசனம் தெரியுமா? கர்த்தருடைய கைரோஸ் நொடிகளை நீங்க புரிந்து கொள்ளணும். அவர் கைரோஸ்ல தான் கிரியை செய்வார், உங்க குரோனோஸ்ல அவர் கிரியை செய்ய மாட்டார். சோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அது எப்ப தெரியுமா வரும்? குரோனோஸ்ல வருமா, கைரோஸ்ல வருமா? கைரோஸ்ல தான் வரணும், அப்படிதான் வரும். மற்றபடி வர்றதெல்லாம் உங்க கையை விட்டு ஈஸியா வழுவி போகிற ஆசீர்வாதங்கள். ஆனா உங்க கையில நிரந்தரமா தங்கக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதமா இருந்தா கைரோஸ் நொடிகளிலே மாத்திரம் கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேலும் இதை பத்தி தூங்காம பிரசங்க கேட்டவங்களுக்கு சொல்றேன் நான். இந்த வார்த்தையை நீங்க ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா நான் சொல்றேன் பிரியமானவர்களே, உங்களுடைய கைரோஸ் நொடிகளை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அதை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறவங்க கரங்களை ஒருத்தர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏங்க, ஏசப்பா பிறப்பாருன்ற அந்த கைரோஸ் நொடி இருக்கு இல்லையா, ஏசப்பா பிறப்பாருன்ற கைரோஸ் நொடி, அதை நல்லா கவனிங்க எல்லாரும். என்ன பாருங்க, பிதாவானவர் எப்ப தெரியுமா சொன்னாரு? ஆதி ஆகமத்திலே சொல்லிட்டாரு. கவனிக்கணும் எல்லாரும். என்ன பாருங்க, பிதாவானவர் எங்க சொன்னாரு? ஆதி ஆகமத்திலே சொல்லிட்டாரு. எங்க சொன்னாரு? ஆதியாகமம் 3:15, ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய். இப்ப இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம்? இயேசுவை பற்றி. எப்ப சொன்னது? எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஜெனிசிஸ்ல. ஆனா அது எப்ப நிறைவேறுச்சு? எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு. கலாத்தியர் 4:4-5 நம்ம வாசிக்கிறோம். எடுக்க வேண்டாம், நான் வாசிக்கிறத கவனிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, கலாத்தியர் 4:4-5, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாருங்க? நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்புறது என்னைக்கு அனுப்பியிருக்கலாம்? ஆதாம் ஏவாள் காலத்திலே அனுப்பியிருக்கலாமா இல்லையா? அனுப்பியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? எத்தனையோ 1000 வருஷம். ஏன் அவர் வெயிட் பண்ணார்? அவர் வெயிட் பண்ணல, அவர் பெர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணார். நான் சொல்றது புரியுதா? கைரோஸ் நொடிக்காக காத்திருந்தார். அவர் வெயிட் பண்ணல. அப்போ இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டது, அது இது அவ்வளோ மரணங்கள், அதெல்லாம் நடந்திருக்கவே வேண்டியது இல்லையே. இயேசு அப்பயே அனுப்பியிருக்கலாமே. இப்படிலாம் நம்ம பெரிய புத்திசாலித்தனமா நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா இது நம்மளுடைய யோசனை இல்லை, நம்மளுடைய குரோனோஸ் என்கிற காலத்துல நம்ம யோசிக்கிற யோசனை. ஆனா கர்த்தர் கொடுக்கிற காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போ வரும் தெரியுமா? கைரோஸ் நொடிகளில் தான் வரும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் 3:15 இருக்கிற தீர்க்க தரிசனம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்திருக்குது? ஆவி மண்டலத்துல அப்படியே இருந்துச்சு. இப்போ கரெக்டா காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல வந்து, ஸ்திரீயே என்ன சொல்றாரு? தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னும் போது, அந்த நொடி அந்த தீர்க்க தரிசனம் ஒரு ஃபார்ம் எடுத்து நேரா மரியாளுடைய கர்ப்பத்திற்குள்ள என்னவா வந்துருச்சு? ஒரு கருவாக. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? சோ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் குரோனோஸ்ல பார்க்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஆனா அது எப்ப நிறைவேறுச்சு? பல 1000 வருஷத்து கழிச்சு. அப்போ இந்த கைரோஸ்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து அவர் அவங்க மரியாள் கர்ப்பம் அடைஞ்சு என்ன ஆகினாங்க? மாம்ச உருவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். எதற்காக பிறந்தாரு? எதற்காக பிறந்தாருங்க? பிசாசனுடைய தலையை நசுக்குவதற்கு, பாவைகளை ரட்சிப்பதற்கு, பரலோக ராஜ்யத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, பிதாவோடு நம்மளை இணைப்பதற்கு பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். சோ இவ்விதமா கைரோஸுக்கு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்குன்னா, குரோனோஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குது? கைரோஸ்க்கு அதிகாரம் இருக்கு. கைரோஸ்னா என்னது? கர்த்தருடைய நேரத்திற்கு எது மேல அதிகாரம் இருக்குது? மனுஷனுடைய குரோனோஸ் நேரத்துக்கு மேல அதிகாரம் இருக்கு. ஆனா நம்ம கைரோஸ் அதிகாரப்படுத்த முடியாது. ஆனா கைரோஸ் குரோனோஸ் என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க போறேன். இப்போ இது ரொம்ப பெரிய மெசேஜுங்க. நான் அதனால கொஞ்சம் இருக்கிறதுலே சுருக்கமா சொல்றேன். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இது 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். காலங்கள் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னோம். இப்போ இந்த கைரோஸ்ல நல்லா கவனிக்கணும். கைரோஸ்ல எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியுமா? இல்ல என்னால சுதந்திரித்துக் கொள்றதனுடைய அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைனாச்சும் எனக்கு கிடைக்குமான முடியும். அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸை நம்ம பார்க்க போறோம். யோசுவா 1:8 யோசுவா கிட்ட தேவன் விதமா சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்ப நல்லா கவனிக்கணும் எல்லாரும். நீ பாருங்க, இங்க பாருங்க, இங்க யோசுவா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. உன் வாயை விட்டு நியாய பிரமாணம், அதாவது யாத்ராகமத்துல மோசே கிட்ட கொடுத்ததான அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து என்ன ஆயிடக்கூடாது? போயிடவே கூடாது. ஏன்னா நல்லா கவனிங்க, உங்க கைரோஸ்ல உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த நொடிகளில்
உங்களால் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியும், உங்களால் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்களுடைய வாயிலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தையினால முடியும். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றது புரியுதா? ஏங்க கைரோஸ், அதாவதுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா சும்மா அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆண்டவர் எப்போ தருவாரோ தெரியல, என்ன தருவாருன்னு தெரியல அப்படின்றதுக்காக திக்குமுக்காடிட்டு இருக்கிறது கிடையாது. கைரோஸ்ல நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. கைரோஸ் நொடிகளுக்காக காத்திருக்கிறவங்க இந்த ஆசீர்வாதம் தான் வரும்னு தெரியும். ஏன் தெரியுமா? அவங்க எதை தங்களுடைய வாயில வச்சிருக்காங்க? கர்த்தருடைய வார்த்தையை வாயில வச்சிருக்காங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவேல் 3:10 ஒரு வசனம் இருக்குது. அதனுடைய பின்பாகத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். பலவீனன் தன்னை பலவான் என்று வாயை காமிக்கிறான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சொல்வான். சொல் சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? You are programming into the kairos from chronos. chronosல இருந்துகிட்டு நீங்க என்ன பண்றீங்க? கைரோஸ்ல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்றீங்க? சொல்றீங்க, ப்ரோக்ராம் பண்றீங்க. எதனால சொல்றீங்க? சும்மா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றதுக்கா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசுறீங்க. நான் சொல்றது புரியுதா? உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் கால தாமதம் ஆகுது, இல்ல கைரோஸ்க்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னா அந்த நேரத்தில் சும்மா இருக்கிறதுக்காக கிடையாது. அதுல எதை நீங்க பேசணும்? தேவனுடைய வார்த்தையை கைரோஸ்குள்ள நீங்க பேசுங்க. கைரோஸ்ல அதுதான் உருவாகும். கைரோஸ் அந்த டைம் வரும், ஆனா அதுல வர்றது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த கைரோஸ் நொடிகள் இப்பதான் எனக்கு இந்த கைரோஸ்ன்ற வார்த்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே கைரோஸை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கணும், பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்ற முத கொண்டு கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டார். எங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டார். இப்ப நான் சொல்றேன் ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். ஏன்னா திருமணம் ஆனதிலிருந்து நாங்க எதை வச்சு தெரியுமா ஜெபம் பண்றோம்? எங்க இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணல, கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் நான் கைரோஸை ப்ரோக்ராம் பண்றேன். தினந்தோறும் நான் ஜெபிக்கும் போது நாங்க 2 பேரும் எதை தெரியுமா ப்ரோக்ராம் பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அதை நான் எங்க சொல்றேன்? கைரோஸ் நொடிகளுக்குள்ள சொல்றேன். அது என் வாழ்க்கையில நடக்கும். அது எப்பன்னு தேவனுக்கு தெரியும், எனக்கு மேபி தெரியாம இருக்கலாம், ஆனா என்ன நடக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அப்போ கைரோஸ்ல இருக்கும்போது நம்ம அப்படியே திக்குமுக்காடுற மனுஷங்க இல்ல, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நமக்கு என்ன கிடைக்க போதுன்ற நிச்சயம் உண்டு. நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு என்கிற நிச்சயம் உண்டு. காரணம் என்ன? நான் எதன் அடிப்படையில் நான் ஜெபிச்சிருக்கேன்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிச்சிருக்கேன். அப்போ இவ்விதமா கைரோஸ் நொடிகளுக்காக காத்திருக்கிறவங்க உங்க வாயில எப்பயுமே என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்கணும். அவிசுவாச வார்த்தை இருந்துச்சுன்னா கைரோஸ் நொடிகளை நீங்க தவற விட்டுருவீங்க. அவிசுவாசமான பய வார்த்தைகள் இருந்ததுன்னா நீங்க கைரோஸ் நொடிகளை மறந்துடுங்க. பயமும் புலம்பலும் அவிசுவாசம் இருந்ததுன்னா கர்த்தர் குறுக்கிடுகிற நேரங்கள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தலையிடுகிற நேரம், அந்த ஆசீர்வாதம் வரணும்னா வாயில நறுகணும் கைரோஸ். கைரோஸ் கைரோஸ்குள்ள பேசுற தேவனுடைய வார்த்தை இருக்கணும். நான் இதை என்ன பண்றேன்? அட்மாஸ்பியருக்குள்ள, அந்த ஸ்பிரிட் ரெல்ம்குள்ள நான் பேசுறேன், ஆவி மண்டலத்துக்குள்ள பேசுறேன். எனக்கு இது உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. கிருபையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்படி நம்ம நிறைய பேர் வந்து விசுவாச வார்த்தையை பேசுறதுனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் விசுவாச வார்த்தையை பேசினா எல்லாம் அப்படியே மேஜிக் மாதிரி, ஜீபூம்பா போட்டு எல்லாம் நடக்கிற மாதிரி. அது கிடையாது. இந்த புரிதல் இல்லாம நீங்க எத்தனை முறை நீங்க வசனத்தை கத்துனாலும் உங்களுக்கு மண்டையில ஏறாது. அது உங்களுக்கு மண்டையில ஏறி இருந்தாலும் பிரயோஜனப்படாது. அப்போ நீங்க பேசும்போது, விசுவாச வார்த்தைகளை பேசும்போது நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய கைரோஸ் நொடிகளுக்குள்ள என்ன நடக்கணும்ன்றதை நீங்க என்ன பண்றீங்க? ப்ரோக்ராம் பண்றீங்க. நீங்க எழுதுறீங்க, அதை சொல்றீங்க. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும், தரித்திரன் தன்னை செழிப்பானவன் என்று சொல்லட்டும். நான் இங்க தரித்திரன் தான், ஆனா கர்த்தர் எனக்கு செல்வங்களை தரப்போகிறார். நான் பலவீனன் தான், கர்த்தர் எனக்கு பலனை தரப்போகிறார். இதுதான் என்னுடைய வார்த்தையா இருக்கணும். அப்போ நம்முடைய வாயில வர்ற வார்த்தை கைரோஸ் நொடிகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மனுஷன், கைரோஸ் நொடிக்காக காத்திருக்கிற மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது ஜெபத்திலும் ஆராதனையிலும். கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற நேரங்களிலே உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப பெரிய மெசேஜ். நான் இன்னும் அடுத்த வாரத்துக்கு நான் பண்ணலான்னு யோசிச்சேன். அடுத்த வாரத்துக்கு பண்ண அடுத்த வாரமும் நீ திரும்ப இதே மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க.
அதனால நான் இன்னைக்கே நான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க போறேன். நல்லா கவனிங்க, சரிங்களா? இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் பேச போறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த கைரோஸ் அப்படின்றதுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கைரோஸ் உங்களை தேடி வரும். நான் சொல்றது புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனுஷனா பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாரா? மாட்டு தொழுவத்துல பிறந்தார். ஏன்? எதுக்கு மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு? ஏழ்மையா இருக்கணும்ன்றதுக்காக கிடையாது. அவங்க ஏழ்மையா தான் இருந்தாங்க. யாரு? மரியாளும் யோசேப்போ ஏழ்மையா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கோ ஒரு வீடு எடுத்து தங்கி பிள்ளைய பெத்துக்கிறதுக்கோ காசு இல்லை அவங்க கிட்ட. கவனிக்கணும். ஆனா இது குரோனோஸ். ஆனா ஜீசஸ்க்குன்னு ஒரு கைரோஸ் ஒன்று இருந்தது. அந்த கைரோஸ் எப்படி தெரியுமா வந்துச்சு? எனக்கு நான் இந்த வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் என் மனக்கண்களை திறந்தார். எனக்கு திடீர்னு ஒரு உதயம் வந்துச்சு. என்ன தெரியுங்களா? எப்போ தெரியுமா அந்த கைரோஸ் வந்துச்சு? அவருக்கு அடுத்து ஜீசஸை வளர்த்து குழந்தையா மாத்துறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை. இப்ப காசு எப்படி வரும்? ஜெபம் பண்ணி இருப்பாங்க, மரியாள் தேவனை நம்பி இருப்பாங்க, யோசேப்பு நீதிமான் என்கிற மனுஷன் நல்லா ஜெபிச்சிருப்பாரு. பார்த்தா ஒரு 3 பேர் அங்க ஒட்டகத்துல வரானுங்க. பொறுமையா வரானுங்க ஒட்டகத்துல. யாருன்னு பார்த்தா சாஸ்திரிகள். அவங்க கையில என்னங்க இருக்குது? தங்கம், வெள்ளி, அப்புறம் என்னென்னலாம் இருக்குது. இருக்கலே காஸ்ட்லியானது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜீசஸ்க்கு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அவர் நல்லா வாழ்றதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அந்த 3 சாஸ்திரிகள் கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குரோனோஸ் மொமெண்ட்ல ஒண்ணுமே புரியல. அடுத்து குழந்தைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போறோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு குழந்தையாயிட்டோம், குழந்தை வந்துருச்சு, ஒரு குடும்பமா மாறிட்டோம், எங்க போய் தங்க போறோம், எதுவுமே தெரியாது. ஆனா அங்க கைரோஸ்ல, அங்க கிழக்கு பகுதியில ஒரு 3 சாஸ்திரிக்கு ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிருக்குது. பாருங்க கைரோஸை தேவன் எப்படி கொண்டு வர்றாருன்னு. அவங்க கொண்டு வந்து என்ன பண்றாங்க? இவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப எனக்கு படிக்கும் போது அப்படியே ரொம்ப பூரிப்பாய் போச்சு. ச்சே, ஆண்டவர் எப்படி ஏசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பி கூட ஏசப்பாவை அப்படியே விடல. அவர் என்ன பண்றாரு? தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவருக்கு வேண்டிய காரியத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு கைரோஸ் மொமெண்ட் வந்துச்சு. அந்த கைரோஸ் மொமெண்ட்ல அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அந்த பொக்கிஷங்களை, அந்த விலையேற பெற்ற காரியங்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக கடைசியாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த கைரோஸுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவது எப்படி, கைரோஸுக்காக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது எப்படி, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க நல்லா கவனிங்க. எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க ப்ளீஸ். எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுடைய குரோனோஸ் நொடிகளை, இங்க இருக்கிற நேரம், நிமிஷம், வாரம், வருஷம், நாலு, மாசம், இதை நீங்க வீணடிச்சுட்டு கர்த்தர் எனக்குள்ள கிரியை செய்வாரு, கர்த்தர் என்னை வாழ்க்கையில குறுக்கிடுவாருன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க, நின்று வண்ணமாக கவனிங்க. முதலாவது தாவீது. யோசிச்சு பாருங்களேன். தாவீதை பத்தி பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு காரியம். தாவீதுக்கு வந்த கைரோஸ் நொடி எது தெரியுமா? கவனிங்க. தாவீதுக்கு வந்த கைரோஸ் நொடி எது தெரியுமா? கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறது. ஆனா நல்லா கவனிக்கணும் எல்லாரும், நீங்க பாருங்களேன். இப்போ தாவீது அந்த கோலியாத்து போய் சாப விட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா, தேவனை தூஷிச்சுட்டு இருக்கிறான் இல்லையா, அந்த டைம்ல போயிட்டு இவர் பேசுறாரு, நான் அடிச்சிடறேன், அந்த கோலியத்தை அடிச்சு நான் கவுத்திடுறேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற யாருக்குமே இது புரியல. சவுல் கொஞ்சம் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அனுப்புறாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தாவீது போய் அந்த கவனிலே கல்லை வச்சு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணல. 4 தடவை அடிச்சு, 5வது தாட்டி அடிச்சு, 6வது தாட்டி அடிச்சு, கத்தியில சண்டை போட்டு, ஈட்டியில சண்டை போட்டுலாம் பண்ணல. ஒரு கல் எடுத்தாரு, ஒரு கவன்ல வச்சாரு, சுத்தினாரு, ஒரே அடியில அடிச்சாரு. இப்ப கவனிக்கணும். இந்த கைரோஸ் மொமெண்ட்டை ஒரு பற்றி பிடிக்கிறதுக்கு தாவீது தன்னுடைய குரோனோஸ், அதாவது அவர் காடுகளிலே மேடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவர் அந்த நாட்களை எதற்கு பயன்படுத்தி இருப்பாரு? எப்படி கல்ல கவனில போட்டு ஒழுங்கா அடிக்கிறதுன்றதுக்கு என்ன பண்ணிருப்பாரு? பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. இப்ப இந்த பிராக்டிஸ், இந்த டைம் அவர் யூட்டிலைஸ். சோ குரோனோஸை நீங்க ஞானமா பயன்படுத்தாம கைரோஸை நீங்க எதிர்பார்க்க முடியாது.
குரோனோஸ், கர்த்தர் கொடுத்திருக்கிற காலங்களிலே நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிற நேரத்தை நீங்க வீணடிச்சிட்டீங்கன்னா கைரோஸ் நொடிகள் உங்க வாழ்க்கையில வராது. நான் திரும்ப சொல்றேன், எல்லாரும் நீ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு மாதங்கள், இதுல நீங்க ஞானமா தேவனுக்காக நீங்க என்ன செய்றீங்க, தேவனுடைய காரியங்களை நீங்க எதை செய்றீங்க, இதுதான் உங்களுடைய கைரோஸை நிர்ணயிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது, அவருக்கு இருந்ததான கிண்ணறம் எப்படிங்க அவர் வாசிக்க பழகினாரு? அவருக்கு யாராவது டீச்சரா இருந்தாங்க? இல்ல. குரோனோஸ்ல அவரு தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? கிண்ணறத்தை வாசிச்சுட்டு இருந்தாரு. கடைசியா கைரோஸ் மொமெண்ட்டுக்காக கர்த்தர் அவர் என்ன பண்றாரு? அரண்மனையில போய் சவுலுடைய பிசாசை துரத்துறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? பயன்படுத்தினார். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ தான் காத்திருந்த நேரத்துல தாவீது நேரத்தை வீணடிக்கல. அவன் சொல்லியிருப்பான் இல்லைங்களா, நான் சொன்னான் இல்லைங்களா, நான் சிங்கத்தை என்ன பண்ணேன், சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சேன், கரடியை கொண்டு போட்டேன், என்னென்னலாம் சொல்றான். ஆனா அந்த டைம்ல நான் செஞ்சது என்ன? என்னுடைய நேரத்தை தேவனுக்காக பிரயோஜனமான காரியங்களிலே என் நேரத்தை செலவழிச்சேன். அதனால கர்த்தருடைய நன்மை எனக்கு வந்திருக்குது. ஹல்லேலூயா. இதே போலதான் நம்ம யோவான் ஸ்நானகனையும் நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாருங்க, வனாந்தரத்திலே அவர் என்ன பண்றாருங்க, காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சாப்பிட்டுக்கிட்டு இல்ல, அவரு வெயிட் பண்றாரு, தன்னுடைய குரோனோஸ்ல ஆயத்தப்படுத்துறாரு. அதனால நிறைய மனுஷங்க இருந்தாங்க, ஜீசஸ் மாதிரியே நிறைய மனுஷங்க இருந்தாங்க. ஆனா ஜீசஸ் வரும்போது இவர் கரெக்டா என்ன வார்த்தையை சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஏங்க மத்த எந்த மனுஷனுக்கும் அந்த தெளிவு இல்லை? ஏன்னா யோவான் ஸ்நானகன் குரோனோஸ் என்ன பண்ணிக்கிட்டாரு? பயன்படுத்தி கொண்டார். அதனால ஜீசஸ் வந்து அவரை பார்க்கிற அந்த தருணம், உலக ரட்சகர் அவர் வந்து பார்க்கிற தருணத்தை வேற யாராலையும் பார்க்க முடியல, இவங்க கண்கள் மாத்திரம் பார்த்தது. சிமியோன் சொல்றாரு, ஜீசஸ் பிறந்தப்ப ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே. ஏன் மத்த எவனுக்கும் அது புரியல? ஏன்னா சிமியோன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எதுக்காக காத்திருந்தார்? கைரோஸ். இவர் காத்திருந்ததுன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லைங்க, ஜெபத்துல, வேத வாசிப்புல, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய குரோனோஸ் எல்லாம் இதுல தான் செலவழிஞ்சிருக்கு. அவங்க குரோனோஸ்ல கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சதுனால கைரோஸ் நொடிகள் வரும் பொழுது அதை அவர்கள் பற்றி பிடித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாத தருணங்கள் உங்களுக்கு வரணும்னு சொல்லி சொன்னா, இப்ப இருக்கிற உங்களுடைய நொடிகள், நிமிடங்கள், மணி நேரங்கள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்களை கர்த்தருக்காக பிரயோஜனமான விதத்துல நீங்க செலவழிக்கலன்னு சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் தங்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக 13 வருடம், 10 வருடம் அரேபியாவிலும் 3 வருடம் தர்சு பட்டணத்திலும் அவர் தங்கி இருந்து குரோனோஸ் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதனாலதான் கர்த்தருடைய மேன்மையான வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த நாளிலே நம்ம செய்ய போகிற ஒரு காரியம், 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இதுவரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதலாவது, காலங்களை அறிந்து கொள்ளுகிறதான பக்குவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காலங்களை ஆராய்ந்து பாருங்க. அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை? இசக்கார் புத்திரருடைய அபிஷேகம் வேண்டும். ஆண்டவர் உங்க தலை மேல கை வச்சு இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் தலை மேல கை வைங்க. கர்த்தாவே, எனக்கு இசக்கார் புத்திரர் மேலே இருந்ததான காலங்களுக்கு தக்கதான யோசனைகளை எனக்கு தாங்க. இசக்கார் புத்திரர் மேல இருந்த அந்த தெய்வீக அபிஷேகம் இந்த நாளிலே என்னை நிரப்புவதாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பகுத்தறிவை போதிப்பதாக. காலங்களை நான் பகுத்தறிய எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு இசக்கார் புத்திரருடைய அந்த தெய்வீக அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். அடுத்து இரண்டாவது நம்ம செய்ய போறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட செய்யற காரியங்களை கொஞ்சம் டீப்பா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்ப என்கிட்ட செய்யற மாதிரியே உங்ககிட்ட அவர் செயல்பட மாட்டார். ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாரு, ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட கர்த்தர் என்ன பேசுறாரு. இப்ப பில்லியாகி என்கிட்ட ஒன்னு பேசலாம், ரூபி கிட்ட ஒன்னு பேசலாம், ஜேம்ஸ் கிட்ட ஒன்னு பேசலாம். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க, தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆவியானவர் இடைப்படுறாரு. இதை பகுத்தறியறதுக்கு நமக்கு ஒரு கிருபை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஜெனரலான ஒரு பகுத்தறிவு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. ரெண்டாவதா, தனிப்பட்ட விதத்துல நமக்கு ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும். ஆவியானவர் என்னை எந்த காலத்துக்குள் நடத்துறாரு. இப்போ என்னை பார்க்கும்போது கர்த்தர் என்ன ஒரு காலத்துக்குள்ள வச்சிருக்கிறார்.
ஏன்னா நான் என்னுடைய காலங்களை நான் கொஞ்சம் சுற்றி ஆராய்ந்து பார்க்கிறேன், எனக்கு தெரியுது. அப்போ நான் என்ன பண்றேன், அதுக்காக ஆயத்தமாகிறேன். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய காலங்களை நீங்க உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை வச்சு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒரு நாள்ல நமக்கு நடக்கக்கூடிய நன்மை பல வருடங்களுடைய ஆயத்தமாக இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பல வருடங்களாக நீங்க செய்கிற ஆயத்தமாக இருக்கிறது. அப்ப பல வருடங்கள் செய்யற ஆயத்தத்தை நீங்க உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் வரக்கூடிய நன்மை உங்களுக்கு வராது. ஏங்க, உங்க பிள்ளைங்க 10th 12th எழுதியிருப்பாங்களா? மற்ற டைம்ல படிக்கிறத விட அந்த பப்ளிக் எக்ஸாம் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அதிகமாக படிப்பாங்க. அதிகமாக நம்மளும் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். ஏன்னா அந்த டைம்ல அவங்க அதை தவற விட்டுட்டாங்கன்னா அவங்களால திரும்ப என்ன பண்ண முடியாது. மேபி எழுதி பாஸ் ஆகலாம், ஆனா அந்த ஒரு நிந்த ஒன்று இருக்கும், ஃபெயில் ஆயிட்டாங்க, 10th ஃபெயில், 12th ஃபெயில். அப்ப என்ன பண்றோம், 7 6 7 8 9 அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டோம். ஆனா 10th வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முக்கியமான கவனத்தை செலுத்துறோம். இதே போலதான். ஏன்னா அப்போ அந்த டைம்ல அந்த சூழ்நிலை எல்லாமே மாறிடும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 10th ஸ்டாண்டர்ட்ல காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும்ட்டு எங்க அம்மா அப்பா லைட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா பார்த்தோன்னா நானும் தூங்கிடுவேன். என் அம்மா சொல்லுவாங்க, இவனுக்காக நான் பட்ட பாடு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. காலையில் இவனை என்னை எழுப்பிவிட்டு உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பைபிள் எடுத்து பக்கத்துலேயே உட்காந்தோம். எங்கள் அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருப்பார் பக்கத்துலேயே. இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அந்த டைம், அந்த 10th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட், இது ரெண்டு முக்கியம். ஏன் ஒரு அதே மாதிரி தாங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சில தருணங்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த தருணங்கள் சும்மா ஈஸியாக வராது. பல வருடங்களாக நான் செய்கிற ஆயத்தங்கள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமான தருணங்களுக்கு நேராக நீ நடத்துகிறதாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவதா, ஒரு சில காலங்களுக்குள்ள நான் வரும்பொழுது நான் செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவர் எனக்கு கற்றுத் தருவார். அதை நான் உடனடியாக செய்யணும். இப்போ உதாரணத்திற்கு கர்த்தர் என்கிட்ட சொல்ற காரியம், குறைஞ்சது நீ 4 மணி நேரம் ஜெபி, 4 hours. இதை நான் பெருமைக்காக சொல்ல, என்கிட்ட சொன்ன ஒரு காரியம். இப்போ என்கிட்ட கர்த்தர் அதை உணர்த்தினதுனால என்னுடைய காலத்துல ஒரு நன்மை நடக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணணும், 4 hours. இது எனக்கு இந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கர்த்தர் பேசுறாரு, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க அதை செய்யலைன்னா உங்களுடைய குரோனோஸ் நாட்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது. குரோனோஸ் நாட்களை செலவழிச்சிட்டீங்கன்னா கைரோஸ் நொடிகள் உங்களுக்கு வரவே வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்கு, பட் பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆனா இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட தெளிவா வந்திருக்குது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். திரும்ப சொல்லுகிறேன், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். திரும்ப சொல்லுங்க, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சுக்கோங்க. ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுப்பா, இவ்வளவு நாட்களா என்னுடைய குரோனோஸ் நாட்களை நான் வீணடிச்சிட்டேன், தெளிவில்லாம நான் வாழ்ந்துட்டேன். கைரோஸ் நொடிகள் எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னா குரோனோஸை நான் எவ்வளவு ஞானமா பயன்படுத்தி கொள்ளணும்ன்றதை நான் இந்த நாளில் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாளில் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு நான் இதுவரை தவறவிட்ட கைரோஸ் நொடிகளை நான் பற்றி கொள்ளும்படியாக என் மேல் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாளிலே வந்து இறங்குவதாக. இந்த நாளில் நீங்க ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்ப போறாரு. உண்மையா ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாள் ஒரு விசேஷித்த தொடுதலை பெற்றுக்கொண்டு நீங்க போறீங்க. ரைட் நவ எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்டு தங்களுடைய நாட்களை வீணாக செலவழித்தது நிமித்தம் வருத்தப்பட்டு இப்போ உங்க சமூகத்தில் உங்க உதவியை கேட்கிறாங்க. உங்களுடைய கைரோஸ் நொடிகள், நீங்க உங்களுடைய காலம் வாய்க்கும்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க கிரியை செய்வதற்கு வேண்டிய அந்த வேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கைரோஸ் நொடிகளை அவர்கள் சந்திக்கத்தக்கதான ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய வேகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. இந்த நாளில் உணர்வுள்ள இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்க போகிறவர்கள், தூர இடத்திலிருந்து ஜெபிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ரைட் நவ லார்ட், இப்பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. அவர்கள் இத்தனை நாட்களாய் வீணடித்த தங்களுடைய காலங்களை மனம் வருந்தி
உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் ஏற்ற காலங்களிலே தங்களுக்காக வைத்திருக்கிற தேவனுடைய தருணங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும்படி ஒரு விசேஷித்த வேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல இப்பொழுது வந்து இறங்குவதாக. ஓ கமான் கமான், எல்லாரும் உங்களுடைய வலது கையை நீங்க உயர்த்தி கொள்ளுங்க. இப்ப ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா எனக்கு நான் இவ்வளவு நாட்களாய் காலத்தை நான் வீணடிச்சிட்டேன், என்னுடைய குரோனோஸை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்பா. ஆனா இனிமேலும் நான் என்னுடைய காலத்தை நான் வீணடிக்க போவது இல்லை. காலத்தை திருடுபவன் பிசாசு, காலத்தை விரயமாக்க வைக்கிறவன் பிசாசு. ஆகையினால சொல்லுங்க, பிசாசுக்கு நான் அனுமதி கொடுக்க போவது இல்லை. என் காலங்களை தொலைக்காட்சியின் முன்பு நின்று நான் செலவழிக்க போவது இல்லை. என் காலங்களை வீணா என் போன்ல சோசியல் மீடியால நான் செலவழிக்க போறது இல்லை. இப்பொழுது என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என் இருதயத்தை நான் திருப்புகிறேன் இயேசுவின் பக்கமாக. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் வந்து இறங்கட்டும் அப்பா. ஒரு விசேஷித்த தெளிவு உண்டாகட்டும், ஒரு விசேஷித்த ஞானம் உண்டாகட்டும். ஓ காலங்களை ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறதான ஒரு அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேலே வந்து இறங்கட்டும். இசக்கார் புத்திரர் மேல் இந்த அபிஷேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே தங்களுடைய காலங்களை ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறதான தெளிவு, ஒரு புத்தி ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இதுவரை இழந்து போன காலங்கள், இதுவரை இழந்து போன தருணங்கள், அவை எல்லாவற்றையும் பாப்பா பற்றி பிடிப்பதற்கு வேண்டிய ஒரு ஆவிக்குரிய அசாதாரணமான வேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படுவதாக உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Right now let there be a deliverance Lord. ஒரு விடுதலை உண்டாகட்டும். சிந்தைகளிலே காணப்படுகிற கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கட்டுகள் உடையட்டும். காலத்தை விரயமாக்குகிறேன்ற ஒரு எண்ணமே இல்லாத வாலிப பிள்ளைகளுடைய அவங்களுடைய சிந்தையில காணப்படுகிற அரண்கள் உடையட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லுங்க, எங்களுடைய பிள்ளையினுடைய சிந்தையில காலத்தை வீணடிக்கிறதான இந்த எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, அரண்கள் உடைக்கப்படுவதாக, தேவனுடைய தருணங்களை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு காலத்தை விரயமாக்குகிறதான சத்துருவே எங்கள் பிள்ளைகளுடைய மூளை பகுதியை விட்டு வெளியேறுவாயாக. உன்னால் கட்டப்பட்ட எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியின் வல்லமை இந்த நாளிலே எங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய சிந்தையை பற்றி பிடிக்கட்டும். ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணி நேரமும் எத்தனை மதிப்புள்ளது, எவ்வளவு கவனமாய் செலவழிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, எங்களுக்கு தாங்க அப்பா. இதுவரை நாங்க வீணடிச்ச நாட்கள் போதும், இதுவரை வீணடிச்ச மாதங்கள் போதும், இதுவரை வீணடித்த வருடங்கள் போதும். ஓ நான் இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற கைரோஸ் தருணங்களை பெற்றுக்கொள்கிறேன். ஓ அதற்கு இந்த நாளிலிருந்து நான் ஆயத்தமாகுகிறேன். ஓ கர்த்தருடைய வார்த்தையிலோ கர்த்தருடைய பிரசன்னத்திலோ காத்திருந்து கைரோஸுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு ஏற்ற காலங்களில் இந்த நன்மையை தரப்போகிறீர் என்கிற ஒரு நம்பிக்கையும் நிச்சயத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க மாத்திரம் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக போன வாரத்தில் சொன்ன இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவேல் 2:25 விதமாய் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் இந்த நாளிலே நம்ம எல்லாரும் நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தாவே இதுவரை நான் இழந்து போனதான அந்த வருஷங்களுடைய விளைவை இந்த நாட்களிலே நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, அப்பா என் வாழ்க்கையில அப்பா இந்த பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி வந்து என்னுடைய வாழ்க்கையை பட்சிச்சு போட்டுச்சு அப்பா. பச்சை கிளிகள் வந்து என்னுடைய விளைநிலத்தை அது கெடுத்துருச்சு அப்பா. முசுக்கட்டை பூச்சிகள் கெடுத்து போட்டுருச்சு, பச்சை புழுக்கள் கெடுத்து போட்டுருச்சு. ஆனா இந்த வருஷங்களுடைய விளைவை திரும்ப எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது இந்த தருணங்களை எங்களுக்கு தருவீராக. காலத்தை வீணா செலவழிச்சவங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி ஜெபிங்க. கர்த்தாவே நான் இனிமே என் காலங்களை நான் வீணாக செலவழிக்க போவது இல்லை. என் காலங்களில் நான் செலவழிச்ச அந்த வீணான விரயங்களுக்கு பதிலாக இப்போ உங்க சமூகத்திற்கு வருகிறேன். இழந்து போன அத்தனை நன்மைகளையோ கர்த்தர் எனக்கு தர நீர் உண்மையுடையவரா இருக்கிறீங்க. ஒரு தெய்வீக ஒரு வேகம், ஆவிக்குரிய வேகம் என்னிலே உண்டாகட்டும் அப்பா. நானும் என் குடும்பமும் துரிதப்பட்டு இன்னும் வேகமாய் ஆவியிலே நடக்க, இன்னும் வேகமாய் நாங்கள் ஆவியிலே ஓட கர்த்தர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்த
இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்ககிட்ட பேசுறீங்க, சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. ஏசப்பா இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இது தெய்வீக நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது ஏதோ எதேச்சியா நான் ரெடி பண்ணிட்டு வந்த மெசேஜ் இல்லை. இது ஆவியானவர் நமக்கு தந்த ஒரு வார்த்தை. சொல்லுங்க ஏசப்பாவுக்கு நன்றி. ஆவியானவரே, இந்த வார்த்தையை நீங்க எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இனிமேலாவது நாங்க எங்களுடைய உணர்வுகள் எண்ணங்களிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, நாங்கள் எங்கள் காலத்தை விரயமாக்காமல், நாங்கள் ஞானமாய் இருக்க, தேவையற்ற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி பரிசுத்த பாதையில நாங்கள் நடக்க, கைரோஸ் தருணங்களை பற்றி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கரங்களை உயர்த்தி தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய விசேஷித்த கிருபை தங்கட்டும், உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க, நீரே உயர்ந்துருங்க. எல்லா துதி கனமகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரொம்ப